الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. وقال الله تعالى أيضا بعد أعوذ بالله من الشيطان الرجيم قل هو القادر على أن يبعث عليكم عذابا من فوقكم أو من تحت أرجلكم أو يلبسكم شيعا ويذيق بعضكم بأس بعض انظر كيف نصرف الآيات لعلهم يفقهون. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, வழமையான எமது வியாழக்கிழமையில் நடக்க வேண்டிய நிகழ்ச்சி இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெறுகிறது. காரணம், நேற்றைய தினம் நமக்கு இந்த இடம் கிடைக்கல. அதனால் அவ்வாறு சில நேரம் வியாழக்கிழமைகளில் பிஸியாக இருக்கக்கூடிய நாட்களில் இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமைகளில் கண்டிப்பாக இந்த இடத்துல பயான் நடக்கும்ன்றதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அந்த வகையில் இன்றைய தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது அல்லாஹ்வுடைய வேதனைகள் அல்லது தண்டனைகள் தரும் படிப்பினைகள் அல்லது அழிவுகள் தரும் படிப்பினைகள் என்ற ஒரு தலைப்பில் இன்று முக்கியமான சில விஷயங்களை நாம் நினைவுபடுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரும். அதாவது அல்லாஹ்வுடைய தண்டனை அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் தாலா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மனிதர்களை தண்டிக்கிற அளவுக்கு அவன் இரக்கமில்லாதவனா என்று நமக்கு சில நேரம் வரலாம். ஆனால் அல்லாஹ் தாலா ஒரு சமுதாயத்தை தண்டிக்கிறதாக இருந்தால் சின்ன சின்ன விஷயங்களுக்காக தண்டிக்க மாட்டான். அவசரப்பட்டு ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் அழிக்க மாட்டான். அல்லாஹ் அழிக்கிறதுக்கு, அதாவது இதுக்கு மேலே இவங்களை மன்னிக்கவே முடியாது என்று நாம் நியாயம் காணக்கூடிய அளவுக்கு அவங்களோட செயல் இருந்தால் தான் அந்த சமுதாயத்தை அழிப்பான்றதை முதலாவது நாம் தெரிந்து கொள்ளும். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சூரா அன்ஆம் 6வது அத்தியாயத்தில் ஒரு செய்தியை சொல்கிறான். எப்படின்னா, குல் நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், ஹுவல் காதிரு அலா அன் யப்அஸ அலைக்கும் அஸாபம் மின் ஃபௌகிக்கும். அல்லாஹ் அவன் சக்தி உள்ளவன். எதுக்கு சக்தி உள்ளவன்? அலா அன் யப்அஸ அலைக்கும் அஸாபம் மின் ஃபௌகிக்கும், உங்களுக்கு மேலால் இருந்து தண்டனையை கொண்டு வந்து உங்களை அழிப்பதற்கு அவனுக்கு ஆற்றல் இருக்கிறது. அவு மின் தஹ்தி அர்ஜுலிக்கும், அல்லது உங்களது கால்களுக்கு கீழால் இருந்து உங்களுக்கு வேதனையை கொண்டு வந்து உங்களை தண்டிப்பதற்கும் அவனுக்கு முடியும். அவு எல்பிசக்கும் ஷியா, அல்லது மூன்றாவது ஒரு முறையை சொல்றான், உங்களை அல்லாஹ் துண்டு துண்டாக உடைச்சிருவான், குழுக்களாக பிரித்து விடுவான். அப்படி பிரித்த பிறகு சிலர் சிலருக்கு அநியாயம் பண்ணுமாறும் அந்த அநியாயத்தை சுவைக்க செய்து உங்களை தண்டிப்பான். அல்லாஹ் சொல்றான், உன்துர் கைஃப நுஸர்ரிஃபுல் ஆயாத், நன்றாக கவனித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை எப்படியெல்லாம் சொல்கிறான் என்று. லஅல்லஹும் யஃப்கஹூன், அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக. இந்த வசனத்தில் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னென்றால், யார் ஒரு செய்தியை சொல்கிறான் என்பதை பொறுத்து தான் அந்த செய்திக்கான அந்த வெயிட், அந்த பாரம் இருக்கு. சாதாரணமாக நம்ம பார்க்குறோம், சிலவன் சொல்லுவான், உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை அது செய்வேன் இது செய்வேன், உன்னை வெட்டுவேன், உன்னை குத்துவேன், உன்னை அழிப்பேன், உன்னை இல்லாமாக்க வேண்டும் மனுஷன் சொல்லுவான். ஆனால் சொல்லக்கூடியவன் அதை செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு ஆளாக இருக்க மாட்டான். சும்மா கோபத்துக்கு எல்லாத்தையும் சொல்லுவான். ஆனால் உண்மையிலே படைச்ச ரப்பு உன்னை சொன்னால் அதை செய்ய முடியுமானவன். அவன் சும்மா சும்மா அந்த இதுக்கு சொல்கிறவன் இல்லை, அவன் உண்மையாகவே சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? அவனுக்கு ஆற்றல் இருக்கிறது. எப்போ சொல்கிறான்? நபிக்கு சொல்கிறான், நீங்கள் சொல்லுங்க. ஆற்றல் இருக்கிறது மட்டுமல்ல, அல்லாஹ் அதை செய்தும் இருக்கிறான் என்பதை நாங்கள் வரலாற்றில் பார்க்குறோம். அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பல வகையாக அழித்திருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அதில் அர்த்தம் உடனே அழிப்பான் என்பதல்ல, அந்த சக்தி அவனுக்கு இருக்கிறது என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள். நீங்கள் நினைக்கிறீங்க அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்லாஹ் உங்களை எதுவுமே செய்ய மாட்டான், அல்லது உங்களை சும்மா விட்டுவான், அல்லது உங்களை தண்டிக்க மாட்டான் என்று நினைக்காதீங்க. அவனுக்கு முடியும், ஆனாலும் அல்லாஹ் அதை இப்போ செய்யலை. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹுவல் காதிரு அலா அன் யப்அஸ அலைக்கும் அஸாபம் மின் ஃபௌகிக்கும், உங்களுக்கு மேலால் இருந்து உங்களுக்கு தண்டனையை கொண்டு வந்து உங்களை அழிப்பதற்கு அவனுக்கு சக்தி இருக்கிறது, அல்லது உங்களோட காலுக்கு கீழால் இருந்து உங்களுக்கு தண்டனையை கொண்டு வருவான். எப்பவுமே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தண்டனையை நாம் பயப்படும். இது அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல இதை பற்றி சொல்றான். யா அய்யுஹன்னாஸ், மனித சமூகமே, இத்தகூ ரப்பக்கும், உங்களது ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷைஉன் அதீம், மறுமையினுடைய அந்த ஸல்ஸலா இருக்கிறதே, அந்த அதிர்வு இருக்கிறதே, அது மிக பயங்கரமானதாக இருக்கும். அல்லாஹ் சொல்றான், யௌம தரவுனஹா தذهل குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத்
பால் கொடுக்கிற ஒவ்வொரு தாயும் தன் குழந்தையை அன்றைய தினம் மறந்து விடுவாள். கற்பத்தில் குழந்தையை சுமந்திருக்கிற ஒவ்வொரு தாயும் தன் குழந்தையை ஈண்டு விடுவாள். சுகாரா, மனிதர்களை பார்த்தால் அவர்கள் வெறி பிடித்தவர்களைப் போல இருப்பார்கள். வமாஹும் பி சுகாரா, அவங்களுக்கு வெறியெல்லாம் பிடிக்கல. வலாக்கின் அஸாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய வேதனை அவ்வளவு கடுமையானது. அல்லாஹ் மனித சமுதாயத்துக்கு இது அடிக்கடி எச்சரிக்கை செய்யும். மனித சமுதாயமே, நீங்கள் ரப்பை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவன் உங்களை தண்டிப்பதிலே மிக தீவிரமானவன் என்பதை அல்லாஹ் நிறைய இடங்களில் சொல்லி காட்டுறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவது நாங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். அல்லாஹு தஆலா ஒரு சமுதாயத்தை உடனே அழிக்கிறது இல்லை. ஒரு சமுதாயம் செய்யக்கூடிய தவறுகளுக்காக அல்லாஹ் உடனுக்குடன் தண்டிப்பதாக இருந்தால், மா தரக்க அலைஹா மின் தாப்பா, இந்த பூமியில எந்த ஒரு உயிரும் மிச்சம் இருக்காது. ஆனால் அல்லாஹ் நேரம் கொடுக்கிறான், அவகாசம் கொடுக்கிறான் என்பதை நான் முதலாவது தெரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் அழிப்பான்ற உடனே அவசரப்பட்டு அழிப்பான் அல்ல. எப்பவுமே ஒரு சமுதாயத்தை மன்னிப்பு தான் அல்லாஹ்வுக்கு விருப்பம். கடைசி மூமெண்ட் வரைக்கும் அல்லாஹ் வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அந்த சமுதாயம் இதுக்கு மேலே திருந்த மாட்டாங்க என்று இருந்தால் அப்பதான் அல்லாஹ் அழிக்கிறான். என்ன காரணம்னு சொன்னால், அல்லாஹ்வை பொறுத்தவரையும் கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, தன்னளவிலே அல்லாஹ் இரக்கத்தை அவன் தனக்கு விதித்து விட்டான். அல்லாஹ் இரக்கக்காரன், அதான் ஃபர்ஸ்ட். எப்படியாவது இந்த மனிதனை கடைசி மூச்சு வரைக்கும், உங்களுக்கு தெரியும் குர்ஆன்ல நீங்கள் எடுத்து பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் கேட்குறான் மனித சமுதாயத்துக்கிட்ட, நரகத்தில் வச்சு கேட்குறான். அதான் சொல்லி காட்டுறான், அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர், உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய, உங்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய, அதாவது உங்களுக்கு சிந்திப்பவன் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு நாம் வயசை, ஆயுளை தரவில்லையா? ஜாஅக்கும் நதீர், உங்களுக்கு எச்சரிக்கின்ற தூதர்கள் உங்களுக்கு வரவில்லையா? அல்லாஹ் கேட்குறான். எவ்வளவு காலம் நீங்கள் வாழ்கிறீங்க? இப்போ உதாரணமாக 40 வயசில் ஒரு ஆள் இருக்கிறான்டா, அல்லாஹ் இன்னும் டைமை கொடுக்குறான், 50 வயசு 60 வயசு, அல்லாஹ் அதை கேட்குறான். உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கான வாழ்நாளை தரவில்லையா? உங்களுக்கு ஆயுளை நான் தரலையா? உங்களுக்கு எச்சரிக்கிற தூதர்கள் உங்களுக்கு வரலையா? ஏன் இந்த நரகத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னு அல்லாஹ் கேட்குறான். அப்போ இந்த உலகத்தில் அல்லாஹ் மனித சமுதாயத்தை அழிக்கிறது என்பது அவன் முதல் திட்டம் அல்ல. எந்த அளவுக்கு அல்லாஹ் அவகாசம் கொடுக்குறான்னு சொன்னான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ லயதூபு தௌபத மா லம் யுகர்கிர், தொண்டை குலுக்கிட்ட உயிர் வருகிற அந்த நேரம் வரைக்கும் அல்லாஹ் தௌபாவுக்காக காத்து கிடைக்கிறான். தொண்டை குலுக்கிட்ட கர்கரான்னு சொல்லுவாங்க, உயிர் போகிற அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் மனிதனுக்காக அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். இது அல்லாஹ் அழைக்கிறான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்ட, வரம்பு மீறிக்கொண்ட என் அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இரக்கத்தில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் உங்களை இரக்கப்பட்டிருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வின் பால் நீங்கள் மீண்டு விடுங்கள். யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தௌபாவுக்கு அழைக்கிறான். ஒரு மனிதன் இரவில் தவறு செய்தால் பகலிலே அவனுடைய தௌபாவுக்காக அல்லாஹ் தன் கரங்களை நீட்டிக் கொண்டிருக்கிறான். ஒரு மனிதன் இரவிலே தவறு செய்தால் பகலிலே அவன் தௌபாவை எதிர்பார்க்கிறான். பகலிலே தௌபா செய்தால் அவன் இரவிலே தன்னுடைய கரங்களை விரிக்கிறான். மனிதன் கடைசி மூமெண்ட்லையாவது அவன் திருந்தோனதுக்கு அழிக்கிறது, தண்டிக்கிறது என்பது அல்லாஹ்வுடைய திட்டம் அல்ல. காரணம் என்னடா, அல்லாஹ் 100 இரக்கம் கொண்டவன். அதில் ஒன்றைத்தான் உலகத்துக்கு அனுப்புகிறான். அந்த ஒன்றுதான் மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் அனைத்துக்கும் பங்கு வைக்கப்படுகிறா. அல்லாஹ்வோட இரக்கத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ், எவனுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமையுமோ அவன் தஹலல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு. கடைசி வார்த்தையிலேயாவது நீங்கள் அல்லாஹ்வோட நீங்கள் சரணடையுங்கள் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவது அல்லாஹு தஆலா இரக்கக்காரன் என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா பொதுவாக தண்டனைகளை பற்றி பேசுகிற நேரத்தில் அவன் அழிப்பான், அவன் பிரட்டுவான். இப்போ சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு காத்தடிச்சா அந்த அல்லாஹ்வோட தண்டனை இறங்கிட்டு அப்படிம்பாங்க. ஒரு மழை பெஞ்சா அந்த அல்லாஹ்வோட தண்டனை இறங்கிட்டுமாங்க. இன்றைக்கி பார்க்குறோம் நாடுகளில், இப்போ ஸ்ரீலங்காவில், தமிழகத்துல எல்லாம் பல இடங்களில் மாபெரும் வெள்ளப்பெருக்கு பிரச்சனை, எத்தனையோ உயிர்கள் கூட சேதப்படுத்தப்பட்டிருக்கு, வீடுகள் இல்லாமல் மக்கள் தெருவில் நிற்கிறாங்க. அப்போ உடனே இந்த அல்லாஹ் அதாப் இறக்கிட்டான் அப்படி அல்ல. சில சோதனைகள் அல்லாஹ் அனுப்புறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. நம்ம அதை தெளிவாக இந்த செய்தியில் நாங்கள் பார்க்கணும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்றான், ஒமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா, எந்த ஒரு ஊரையும் அல்லாஹு தஆலா அழிக்க மாட்டான் பிதுல்மின், அநியாயமாக. அல்லாஹ் அநியாயமாக எந்த ஒரு ஊரையும் அழிக்க மாட்டான். வ அஹ்லுஹா முஸ்லிஹூன், அந்த மக்கள் நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்போ நல்ல மனிதர்களாக நீங்கள் இருந்தால் உங்களை வீணா அல்லாஹ் ஒரு நாள் அழிக்க மாட்டான். எப்போ அல்லாஹ் அழிப்பான்? மக்களுடைய அநியாயங்கள் எல்லை மீறி போகிற நேரத்தில், மக்களுடைய அக்கிரமங்கள் அது ஒரு கால வரையறை இல்லாமல் போகிற நேரத்தில் அல்லாஹ் அழிக்கிறான். உங்களுக்கு தெரியும் ஒரு நபியுடைய வரலாறு. இந்த உலகத்தில் 950 வருஷம் வாழ்ந்த ஒரு நபி. அல்லாஹ் சொல்றான், லபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் சொல்றான்.
இல்லா 50 ஆமா, 1000 வருடங்கள், 950 வருஷம் ஒரு நபி அந்த மக்களோடு தங்கினார். அல்லாஹ் சொல்றான், வமா ஆமன மஅஹு இல்லா கலீல். ஆனால் அந்த மக்கள் அந்த நபியை நம்பினது மிக குறைவானவர்கள் தான். 950 வருஷம் எவ்வளோ போராட்டம். அந்த மக்கள்கிட்ட போகிறாங்க, என்னுடைய மக்களே நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ் அல்லாத நீங்கள் வணங்குற கடவுள்களை நீங்கள் விட்டுருங்க, இதெல்லாம் நேர்வழி இல்லை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இரவு பகலாக அழைக்கிறாங்க, 950 வருஷம் அழைக்கிறாங்க. ஆனால் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த ஆளுக்கு பைத்தியம் முடிச்சிட்டு போல, இன்ஹுவ இல்லா ரஜுலும் பிஹி ஜின்னத்துன், இந்த ஆளுக்கு பைத்தியம் முடிச்சிக்குது, ஃபத்ரப்பசு ஹத்தாஹீன், கொஞ்ச நாளைக்கு விடுங்க, இப்படியே சொல்லி சொல்லி இல்லாமல் போயிடுவார் அப்படின்னாங்க. அது மாத்திரமல்ல, யுரீது ஐய தஃபத்தல் அலைக்கும், இவர் உங்கள் மத்தியில் ஒரு சிறப்பு பெற விரும்புகிறார், இவர் இப்படியெல்லாம் பேசினா அவரை பெரிய ஆளாக அவர் கருதுகிறார் அப்படின்னு சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, இவரை எச்சரிக்கை செய்கிறார்கள், உங்களை கல்லால் அடிப்போம், கொல்லுவோம், உங்களை விட மாட்டோம்னு சொன்னாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் அல்லாஹ்விடத்தில் முறையிடுறாங்க, யா அல்லாஹ் இன்னி ஜஅவுது கௌமி லைலன் வ நஹாரா, இரவு பகலாக இந்த மக்களை யா அல்லாஹ் நான் அழைத்தேன். வ இன்னி குல்லமா தஅவுதுஹும் லிதக்ஃபிர லஹும், மன்னிப்பை நோக்கி வாருங்கள் என்று நான் அழைத்த போதெல்லாம் ஜஅலு அஸாபியஹும் ஃபீ ஆதானிஹிம், தங்களுடைய விரலை அப்படி கையில் வச்சு காதை பொத்திக்கிட்டாங்க. காணும் போது, நீ சொன்னது போதும், நிறுத்து என்ற மாதிரி தங்களுடைய கைவிரல்களால் தங்களுடைய காதுகளை அவர்கள் மறைத்தார்கள். வஸ்தகஷவ் தியாபகும், என்னை காணும் போதெல்லாம் அவர்கள் அவர்கள் தங்களது ஆடைகளால் அவர்கள் தங்களை மறைத்து கொண்டார்கள். வஅஸர்ரு வஸ்தக்பரு இஸ்திக்பாரா, பிடிவாதமாக இருந்தார்கள், பெருமை அடித்தார்கள். யா அல்லாஹ் சொன்னாங்க, நான் அவர்களை அழைத்த போதெல்லாம் அவர்கள் வெருண்டோடினார்களே தவிர என்னை நோக்கி வரல. எத்தனை காலம்? 950 வருஷம் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், இந்த மக்களை தண்டிக்கல. எந்த அளவுக்குன்னு சொன்னா, கடைசி மூமெண்ட்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், நூஹ் நபியோட ஒரு துவா கடைசியா கேட்டாங்க, யா அல்லாஹ் இதுக்கு மேல இவங்களை விட்டுறாதே அல்லாஹ், இதுக்கு மேல இவங்களை தண்டிக்காமல் நீ விட்டால் இவங்க பெறக்கூடிய குழந்தைகள் கூட கெட்டவங்களா தான் பெறுவாங்க. யா அல்லாஹ் இவங்களை நீ விட்டா இவர்கள் பெறக்கூடிய அந்த குழந்தைகளும், வசன ஞாபகம் தான் சூரா நூஹ்ல வருது, வலா யலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா, அவர் ஒரு ஹாஃபில் தான், அதுக்காக தான் அவர்கிட்ட கேட்டேன். அவங்க கெட்டவர்களையும் நிராகரிப்பவர்களையும் தவிர யாரையும் அவங்க பெற மாட்டாங்க, யாரெல்லாம் இவங்களை அழிச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு தான் அல்லாஹ் தஆலா ஒரு நபியுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வோம். அப்படியா ஃபஸ்னஇல் ஃபுல்க்னா, ஒரு கப்பலை செய், பி அயுனினா வ வஹீனா, நாங்கள் பார்த்து கிடைக்கிற மாதிரி, நாங்கள் வஹீல சொல்கிற மாதிரி ஒரு கப்பலை பிளான் பண்ணி செய் அப்படின்னு சொல்லி நூஹ் நபிக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ கப்பல் செய்யும் போது அந்த மக்கள் தாண்டி போகிறாங்க. குல்லமா மர்ரு மலஉ மின் கௌமி, அந்த சமுதாயத்தில் கப்பலை கட்டும்போது தாண்டி செல்லும் போதெல்லாம் அவங்கள சஹிரு மின்ஹு, பரிகாசம் பண்ணினாங்க. என்ன நல்லா முத்திட்டு போல, அப்படிதான் நம்ம பாசையில் சொல்லண்டா, என்ன இது கப்பலெல்லாம் செய்கிறாரு புதுசா, சும்மா தானே இருந்தார், இதுக்கு எனது கப்பல் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பரிகாசமாக அந்த விஷயத்தை எடுத்தாங்க. அந்த நேரத்தில் தான் நூஹ் நபி சொன்னாங்க, எப்படி தெரியுமா, எப்படி சொன்னாங்க, இன் தஸ்கரு மின்னா, எங்களையா நீங்க பரிகாசம் பண்றீங்க, ஃப இன்னா நஸ்கரு மின்கும் கமா தஸ்கரூன், அது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை. ஏன்னா அவங்க சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, என்னமோ வேதனை வரும்னு சொல்றீங்களே, என்னமோ தண்டனை வரும்னு சொல்றீங்க, ஃபஅத்தினா பிமா தஇதுனா இன் குன்த மின ஸாதிகின், நீங்க சொல்ற அந்த தண்டனையை கொண்டு வாங்க பார்க்கலாம்னாங்க. அந்த நேரத்தில் நூஹ் நபி சொன்னாங்க, எனக்கு உங்களுக்கு எத்தி வைக்கிற வேலையை தான் செய்யலாமே தவிர தண்டனையை கொண்டு வருவது என்னுடைய வேலை அல்ல, நான் தண்டிக்கிறவன் அல்ல, நான் தண்டனையை கொண்டு வரக்கூடியவன் அல்ல, அது அல்லாஹ் நினைச்சா கொண்டு வருவான் அப்படின்னாங்க. அவசரப்படாதீங்கப்பா, இது அல்லாஹ்வுடைய விஷயம் தான். அப்போ தண்டனை பற்றிய செய்தி உறுதியான பிறகு சொன்னாங்க, எங்களையா கேள்வி பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, நாங்கள் உங்களை கேள்வி பண்ண போகிறோம். ஏன் அல்லாஹ் சொல்லிட்டா இப்போ அழிக்க போகிறேன்னு. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், அந்த மக்களை அழிச்சான். எப்படி அழினா, சும்மா இந்த அழிவு இல்லை, அது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற நேரத்தில். இப்போ நாம் சுனாமியை பற்றி ஆள்கிட்ட கேட்கும்போது, தென்னை மரத்து ஒசரத்தில் அலை வந்தது, வீட்டுக்கு மேலே எல்லாம் அலை வந்தது நல்லா சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நூஹ் நபியுடைய கப்பல் போனதை சொல்லும்போது சொல்கிறான், அவருடைய கப்பல் மலைகளை போன்ற அலைகளுக்கு மத்தியில் போச்சுன்னு. அப்போ எப்படிங்க வெள்ளம், சும்மா லேசானதல்ல, சாதாரண வெள்ளம் அல்ல. வஹிய தஜ்ரி பிஹிம் ஃபீ மௌஜின் கல் ஜிபால், மலைகளை போன்ற அலைகளாக அந்த கப்பல் எங்கே இருந்து, மிகப்பெரிய மலையில் இருந்து. அப்போ மலைக்கு மேலே தண்ணி போகிறோண்டா எப்படி அடியாங்க யோசிச்சு பாருங்க. அப்போ நூஹ் நபி தன்னுடைய மகனை கடைசி நேரத்தில் அழைக்கிறாங்க, வெள்ளம் வந்து கிடைக்குது, யா புனைய யர்கப் மஅனா வலா தகுன் மஅல் காஃபிரின், மகனே இப்பயாவது என்னோட ஏறிக்கு வாப்பா, நீ என்ன புள்ளையாச்சே, இந்த இறக்கத்தில் கூப்பிட்றாங்க. அப்போ மகன் சொல்கிறாரு, நானா வரவா, அதெல்லாம் நடக்காது, சாவியிலா ஜபலின், இது மலை, அதுக்கு மேலே ஏறிக்கொள்வேன், யா சிமுனி மினல்மா, அதுதான் என்னை காப்பாற்றிருமே, மலைக்கு மேலே ஏறுவேன்றாரு. அவனுக்கு தெரியல அல்லாஹ்வோட அழிவுட அந்த எவ்வளோ பவராகிக்கும்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பேசிக்கிட்டு இருக்கும் போது ஃபஹால பைனஹுமல் மௌஜ், பேசி கொண்டிருக்கும் போதே ஒரு அலை வந்து அவனை மூழ்கடித்தது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய வெள்ளத்தை சொல்லி போட சொல்கிறான், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீதுன்,
950 வருஷம் சான்ஸ் கொடுத்த மாதிரி இல்லை, பிடிச்சா இப்படித்தான் நான் பிடிப்பேன். சும்மா சின்ன சின்ன ஆளை சும்மா 2 ஊழலிடுது, சும்மா தெருவில் உள்ள அந்த அதெல்லாம் அழிவு. அல்லாஹ்வோட பயங்கரமான ஒரு அழிவு ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் பல வகையாக இந்த சமுதாயத்தை அழிச்சிக்கான். கடந்த கால வரலாற்றில் நீங்கள் எடுத்து பாருங்க, குல் சீரு ஃபில் அர்த், பூமியில் நீங்கள் போய் பாருங்க, உங்களுக்கு இந்த அல்லாவை மறுத்த, அல்லாவை பொய்ப்பித்த சமுதாயத்துக்கு என்ன நடந்திருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். அல்லாஹு தஆலா சொல்றான், எப்படி? நாங்கள் ஃபக்குல்லன் அஹதுனா பிதம்பி, நாங்கள் ஒவ்வொரு சமுதாயத்தையும் அவரவர்களுடைய பாவத்துக்காக நாம் பிடித்திருக்கிறோம். ஃபமின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாசிபன், சிலருக்கு பெரும் புயலை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். வமின்ஹும் மன் அஹதத்ஹு ஸைஹா, மிகப்பெரிய பிரமாண்டமான சத்தத்தை கொண்டு சிலரை நாங்கள் அழித்திருக்கிறோம். வமின்ஹும் மன் ஹஷஃப்னா பிஹில் அர்த், சிலரை அல்லாஹ் சொல்றான் பூமிக்குள்ளே நாங்கள் சொருகிவிட்டோம். வமின்ஹும் மன் அக்ரக்னா, இன்னும் சிலரை நாங்கள் தண்ணீரிலே மூழ்கெடுத்திருக்கிறோம். வமா கான அல்லாஹு லியுலிமஹும், அல்லாஹ் லியுலிமஹும், அவர்களுக்கு எவர்களுக்கும் அல்லாஹ் அநியாயம் பண்ண மாட்டான். வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யظلمون, ஒவ்வொருத்தரும் தனக்குத்தானே அநியாயம் பண்ணிக்கொள்றான். அல்லாஹ் யாருக்கும் என்ன செய்ய மாட்டான், அநியாயமாக ஒரு சமுதாயத்தை அழிக்கிறது இல்லை, அவசரப்பட்டு ஒரு சமுதாயத்தை அழிக்கிறது இல்லை. மனிதன் தனக்கு தானே அநியாயம் செய்து கொள்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்றதை பார்க்கணும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நம்ம நினைக்கலாம், நம்ம இன்றைக்கு ஆரோக்கியமாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், நல்ல ஒரு தொழிலோடு இருக்கிறோம், நிம்மதியாக வாழ்கிறோம், நாமெல்லாம் ஓமானில் இருக்கிறோம், சேஃப்டியாக இருக்கிறோம், ஏன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உலகத்திலே ஆக சேஃப்டியான பூமி ஓமான் தான் அப்படின்னு நினச்சிருக்கிறோம். நம்மளா நினச்சிருக்கிறோம். இது நம்மளையே நம்ம ஏமாத்துறது சகோதரர்களே. அல்லாஹ் பிடிக்கணும்னு நினச்சா 1 செகண்ட் போதும், வாழ்க்கையை அப்படி தலைகளை மாற்றி விட்டுருவோம். நம்ம நினைக்கக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் அல்லாவின் அழிவை பற்றி அந்த அச்சம் நமக்கு இருக்கணும். அல்லாஹ் என்னை பிடிச்சிடாத, என்னுடைய செயல்களுக்காக நீ என்னை தண்டிச்சிடாதே அல்லாஹ். திடீர்னு நம்ம போன வாரம் ஒரு துவாவை படித்தோம். அந்த துவாவில் நம்ம ஒரு செய்தியை படித்தோம். என்னென்னு கேட்டால் அதில் முக்கியமான ஒரு செய்தி என்ன, அல்லாஹுமே நீ அவுது பிக்க மின் ஜவாலி நிஅமத்தி, என்னுடைய நிஅமத்தி என்னை விட்டு நீங்குவதிலிருந்து உன்னத்து பாதுகாப்பு தர்றேன். ஓ தஹவுலி ஆஃபியத்தி, என்னுடைய ஆரோக்கியமான நிலைமை மாறி போகிறதை விட்டும் பாதுகாப்பு தர்றேன். ஓ ஃபுஜாத்தி நிக்குமத்தி, உன்னை தண்டனை திடீர்னு எனக்கு வரக்கூடாது யா அல்லாஹ். நமக்கு ஒரு நோயில் இருக்கிறோம், நம்ம மௌத்தா போகிறோம்ன்ற அளவுக்கான நோய் வருது, நமக்கு அவகாசம் இருக்குன்னு அல்லா இடத்துல கையேந்தி நம்ம இஸ்திக்பார் செய்யலாம், தௌபா செய்யலாம். திடீர்னு வந்தால் ஒன்றும் அடையல சோர்களே. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒவ்வொரு செகண்டும் நம்ம அல்லாவை பயந்து கிடைக்கணும். யாரெல்லாம் என்ன தண்டிச்சிடாதே அல்லா, யாரெல்லாம் என்னைய வேதனைப்படுத்திடாதே அல்லா, யாரெல்லாம் நாளைய மறுமையில் உனக்கு முன்னால் நான் பதில் சொல்ல முடியாதவனாக என்னை ஆக்கிறாதே அல்லா. இந்த பிரார்த்தனையோடு நாங்கள் இருக்கணும் சகோதரர்களே. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை உடனடியாக அழிக்கிறது இல்லை. அல்லாஹ் சொல்றான், லவ் யுஆஹிதுல்லாஹு ன்னாஸ பிதுல்மிஹிம், மனிதர்கள் செய்கிற அநியாயத்துக்காக இந்த மனிதர்களை அல்லாஹ் பிடிப்பதாக இருந்தால் மா தரக அலைஹா மின் தாப்பா, அல்லாஹ் ஒரு உயிரையும் இந்த உலகத்திலே விட்டு வைக்க மாட்டான். வலாக்கின் யுஅখিরஹும் இலா அஜலின் முஸம்மா, அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அவர்களுக்கு தவணை கொடுத்து கொண்டிருக்கிறான். ஃபஇதா ஜா அஜலுஹும், அவர்களுக்கான அந்த நேரம் வந்துவிடுமாக இருந்தால், அவர்களுக்கான அழிவுக்கான அந்த தவணை வந்துவிடுமாக இருந்தால், லா யஸ்தஅகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், ஒரு வினாடி கூட முந்தவும் மாட்டாது பிந்தவும் மாட்டாது. நம்மளாம் நினச்சிக்கிட்டு இப்போ மாஷா அல்லாஹ் ஐ எம் வெரி ஹாப்பி, மை லைஃப் இஸ் அப்படி சொல்லிடுவோம். நம்மளை பற்றி நாமளே நினைக்கிறோம். இல்லை சௌரலே, எனி டைம் நம்ம வாகனம் ஓடுறோம், நம்மளோட வாகனம் எக்ஸிடென்ட் படாதுன்றதுக்கு எதாவது உத்தரவாதம் இருக்கா? நம்ம நல்லா ஓடிட்டு. நேற்று ஒரு எக்ஸிடென்ட் எங்களோட ஏரியாவில், எங்களோட வீட்டுக்கு முன்பகுதியை கேள்விப்பட்டிருப்பீங்க, பயங்கர எக்ஸிடென்ட். ஒரு பக்கத்தால் வந்த வண்டி அடித்து அடுத்த ரோட்டில் விழுந்து சும்மா வந்து இந்த அடித்து, அது 2-3 பேர் 3 பேர், எத்தனை பேர் மூத்து? 2 பேர் மூத்து. தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அதிகம் வருது. நேற்று எக்ஸிடென்ட் கேள்விப்படலை. உங்கள் வீட்டுக்கு முன்னுக்கு தான், நம்ம வீட்டுக்கு முன்னுக்கு. எனக்கு கூட காலையில் சொன்னாங்க, காலையில் நடந்து ஏர்லி மார்னிங் சுப டைமில் நடந்து ஒரு ஃபேமிலி, பாகிஸ்தான் ஃபேமிலி, 2 பேர் அங்கே அந்த ஒன் த ஸ்பாட். அந்த இன்னொரு ஆளுக்கு என்ன நடந்துன்னு தெரியல, பாதிக்கப்படல, பயங்கர எக்ஸிடென்ட். நான் என்ன சொல்ல வரேன்டா, நம்ம சேஃபாக தானே வண்டி ஓட்டுறோம். எனக்கு வண்டி ஓட்டுறது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தான், இன்னும் வாரவனுக்கு வரணும் அவன் எக்ஸ்பீரியன்ஸு. சரி, அவன் தூங்கலாம் அல்லது அவன் புதிய டிரைவராக இருக்கலாம். அதனால் என்னண்டா, எனி டைம் நம்மளோட உயிர் நம்மளோட கையில் இல்லை. அது ஞாபகத்தை வச்சுக்கொள்ளுங்க. நம்மளோட உயிர் நமக்கு அவகாசம் அல்லாஹ் எடுக்கணுண்டா எனி சபம். நம்மளாம் ஜிம் பண்ணுறோம், நாம் எக்ஸசைஸ் பண்ணுறோம், காலையில் நல்லா நடக்கிறோம், எல்லாம் பண்ணலாம் தான். இந்த வார ஆபத்துலேருந்து யார் காப்பாத்துரு? அல்லாவை பயந்து கிடைக்கணும். யாரெல்லாம் என்ன தண்டிச்சிடாத, என்ன அப்படி மௌத்தாக்குறதா இருந்தால் நான் ஒரு மூமினாக மௌத்தாகணுன்ற அந்த ஒரு பயத்தோடு நம்ம வாழணும் சகோதரர்கள். அல்லாஹ் சொல்கிறான், டைம் வந்துட்டா லா யஸ்தஅகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், ஒரு வினாடி நமக்கு டைம் முந்தவும் மாட்டாது பிந்தவும் மாட்டாது. 9:41 41 30 செகண்டா 30 செகண்ட் தான். செகண்ட் கூட அல்லாஹு தஆலா பிந்தாம மனிதர்களுக்கான அந்த டைமை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லயும்லி லிஸ்ஸாலிம், அநியாயம் செய்பவனுக்கு கூட அல்லாஹ் ஒரு டைமை கொடுக்குறான். ஏண்டா, அவன் அழிக்கணும்டா உடனே அழிச்சிருவான், அழிக்கணுமா இருந்தால் உடனே அழிப்பான். ஹத்தா இதா அஹதஹு லம் யுஃப்லித்து,
அவனை பிடிச்சாண்டா அவனுக்கு எந்த ஒரு சான்ஸும் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் சொல்றான், வகذلك اخذ ربك, அல்லாஹ்வுடைய பிடி இப்படித்தான் இருக்கும். இதா அகதல் குரா வஹிய ظالمத்து, ஒரு சமுதாயம் அநியாயத்தில் ஈடுபடும் போது அந்த கிராமத்தை அல்லாஹ் இப்படித்தான் அழிப்பான். இன்ன அஹ்தஹு அலீமுன் ஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி அது பயங்கரமானதாக இருக்கும், நோவினை தரக்கூடியதாக இருக்கும் சொல்லி சூரத்துல் ஹூதுல 102 வசனம். இது ஹதீஸ் புகாரில 4686 இலக்கத்தில் இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் இன்னும் ஒரு செய்தியை சொல்றான். எப்படின்னா, லா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன், இந்த அநியாயம் பண்றவனெல்லாம் தன்னை புத்திசாலி நினைச்சுக்கொள்றான். நான் எப்படிப்பட்ட பார்த்தீங்களா, நான் எவ்வளோ ட்ரிக்ஸாக பண்ணுறேன், கோர்ட்டில் போனால் நான் தப்புறேன், அங்கே போனால் தப்புறேன்னு மனுஷன் செய்கிற அநியாயத்தை கூட அவன் பெருமையாக, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நான் கிரிமினலுக்கு எல்லாம் கிரிமினல், எல்லாத்துக்கும் நான் தான் அப்படின்னு நினைக்கிறான்ல. எதை செய்கிறதா இருந்தாலும் இந்த உலகத்தில் மனுஷர்களை பயப்பட வேண்டிய ஒரு தேவை இல்லை. படைச்ச ரப்பை நீங்கள் பயந்தீங்கன்னா போதும், அல்லாஹ் பாதுகாக்கணும். மனிதனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னதான் நடித்தாலும் அவன் நம்பிடுவான், ஏன்னா மனுஷன் தானே. ஆனால் ரப்பை பொறுத்தவரையும் அவன் யாருக்கும் ஏமாளி இல்லை. அல்லாஹ் இதை தெளிவாக சொல்கிறான், லா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன், இந்த அநியாயக்காரர்கள் அநியாயம் செய்கிறவங்க நினைக்க வேண்டாம், நீங்கள் செய்கிற அநியாயத்தை பார்த்துக்கிட்டு அல்லாஹ் காஃபிலாக இருக்கிறான், விளங்காமல் இருக்கிறான், கேர்லஸ் ஆகிக்கிறான், பொடுபோக்காக இருக்கிறான் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் என்ன சொல்லான் தெரியுமா, இன்னமா யுஅஹிருஹும் லியௌமின், அல்லாஹ் அவர்களுக்கு அவகாசம் கொடுத்திருப்பது ஏன் தெரியுமா, அவர்களை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு டேட்டை வச்சுக்கிறான். உடனே பிடிக்கிறது இல்லை. அந்த நாள் எப்படி தெரியுமா, தஸ்ஹசு ஃபீஹில் அப்சார், பார்வைகள் எல்லாம் நிலைகுத்தி போய் நிற்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஒரு சமுதாயத்தை முழுமையாக அழிக்கிறது என்பது கடைசி ஃபைனல் தான். அது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை அல்லாஹ் அழிச்சான், பெரும் பெரும் அழிவு. இந்த முழுமையான அழிவுக்கு முதல்ல அல்லாஹ் என்ன செய்யறான்டா, சின்ன சின்ன விதமான சோதனைகளையும் சில அழிவுகளையும் சில பாதிப்புகளையும் வாழ்க்கையில் சில இன்சிடென்ட்டையும் தாரான். மனுஷனை பார்க்குறான், இவன் பொலை செய்கிறான், இவன் சில தவறான ஒரு வழிமுறையில் இருக்கான், அல்லது இவன் செயல்கள் சரியில்லை, இவன் பிழையான விஷயங்கள், அல்லாஹ் உடனே அவனை பிடிக்கிறது. முதலாவது அவன் தன்னுடைய பிழையை யோசிப்பதற்காக வாழ்க்கையில் சில சோதனைகளை கொடுக்குறான். ஒரு ஆக்சிடென்ட் கொடுத்து பார்ப்பான், அல்லது ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்து பார்ப்பான், அல்லது தனக்கு நெருக்கமான ஒரு ஆளை மூத்தாக்கி பார்ப்பான், அப்பயாவது யோசிக்கிறானா, அல்லது ஏதாவது தன்னுடைய கண்ணுக்கு தெரிகிற விதமான சில அழிவுகளை காட்டி பார்ப்பான். சுனாமி மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாம் கொண்டுகிட்டு வருவான், ஒரு காத்தொன்று அடித்து நமக்கு முன்னாலே சில உயிர்களை போகிற மாதிரி பார்க்க வைப்பான். இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம என்ன, அல்லாஹ் என்ன பாதுகாத்துறியா, அல்லாஹ் நான் நல்லவனை வாழணும், அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு நீங்கள் வரணுன்றதுக்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்றான், சில விஷயங்களை உங்களோட கண்ணுக்கு காட்டுறான், உங்களோட வாழ்க்கையில் உண்டாக்குறான். உங்களுக்கு மிகப்பெரிய அழிவை தாரத்துக்கு முன்னால சின்ன சின்ன விதமான விஷயங்களை உங்களுக்கு தருகிறான். அல்லாஹ் இதை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வலகத் அர்சல்னா இலா உமமின் கப்லி, அல்லாஹ் உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயங்களுக்கெல்லாம் தூதர்களை நாம் அனுப்பினோம். அல்லாஹ் சொல்றான், வலகத் அர்சல்னா இலா உமமின் மின் கப்லி, உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயங்களுக்கு தூதர்களை நாம் அனுப்பினோம். ஃபஅഖذனாஹும் பில் பஸாஇ வத்தர்ராய், அவர்களுக்கு துன்பங்களையும் அது சோதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்து நாங்கள் அவர்களை பிடித்தோம், அவங்களுக்கு சின்ன சின்ன தண்டனைகளை கொடுத்தோம். ஏன் தெரியுமா, லஅல்லஹும் யதர்ரஊன், அவர்கள் பணிய வேண்டும் என்பதற்காக வேண்டி. இந்த சோதனையை பார்த்துட்டு திடீர்னு ஒரு பெரிய லொஸ்ட்டை உண்டாக்கி கொடுக்கும். அப்போ என்னதுக்கு அதை கொடுக்குறான்டா, அது எல்லாருக்கும் இல்லை, ஒரு மோசமான ஒருத்தன் வைங்களேன், அவன் சிந்திக்கணும் வாழ்க்கையில் இதெல்லாம் நமக்கு நிரந்தரம் இல்லைன்னு காட்டுற மாதிரி சில விஷயங்களை உண்டாக்கி பார்ப்பான். திடீர்னு அவன் எதிர்பார்க்காம ஒரு இழப்பை உண்டாக்குவான், எதிர்பார்க்காம ஒரு தோல்வியை உண்டாக்குவான், எதிர்பார்க்காம ஒரு நோயை உண்டாக்குவான், பிறகு அதை சரிப்படுத்திடுவான். அதை சரிப்படுத்தி அவனை மீண்டும் என்ன செய்யறான்டா, அவன் அல்லாஹ்வை நினைக்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா சொல்றான், ஏன் லஅல்லஹும் யதர்ரஊன், அவர்கள் பணிய வேண்டும் என்பதற்காக. ஃபலௌலா இத் ஜாஅஹும் பஅசுனா ததர்ரஊ, அல்லாஹ் கேட்கிறான், நம்முடைய தண்டனைகள் அவர்களுக்கு வந்தபோது அவர்கள் பணிந்திருக்க வேண்டாமா, அவங்க பணிய வேணாமா, அல்லாஹ்வை நினைக்க வேணாமா, எனக்கு முன்னால் தானே இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது, எனக்கு முன்னால் தானே இப்படி ஒரு உயிர் போச்சுது, எனக்கு முன்னால் தானே இது அழிஞ்சு போச்சுது, என்னுடைய பொருளாதாரம் போச்சுது, என்னுடைய ஆரோக்கியம் போச்சுது, எனக்கு இவ்வளோ பெரிய சோதனை வந்தது, பணிய வேண்டாமா. அல்லாஹ் சொல்கிறான், ஃபலௌலா இது ஜாஅஹும் பஅசுனா ததர்ரஊ வலாக்கின், என்றாலும் கஸத் குலூபுஹும், சில மனிதர்கள் அதுவும் அவங்களுக்கு உள்ளத்தில் எந்த மாற்றத்தையும் உண்டாக்குறதில்லை. அது நடந்த பிறகும் கூட, அந்த சோதனையை பார்த்த பிறகும், சுனாமி வந்த நேரத்தில் எல்லாம் பள்ளிக்கு வாரது தொழுகிறது பெரிய குதூகலமாக இருந்தது, ஒரு வாரம் கூட போயில, மனுஷன் மறக்கிறான், எல்லாத்தையும் மறக்கிறான். அல்லாஹ் சொல்றான், வலாக்கின் கஸத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் இறுகி போய்விட்டன. வஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு அமாலஹும், அல்லாஹ் அவங்க செய்கிற செயலை எல்லாம் ஷைத்தான் அவங்களுக்கு அழகுபடுத்தி காட்டிகிட்டே இருக்கிறான். நீ நல்லவன், நீ நல்லா தைக்கிறான், உன்ட செயலெல்லாம் நல்லதான், உன்னை விட யாரப்பா நல்லா அழிக்கிறது, இந்த மாதிரி நமக்கெல்லாம் என்ன செய்யலாம், நம்மளோட பிழையான செயல்களை கூட ஷைத்தான் நீ செஞ்ச சரியாத்தான் செய்வான் மாதிரி ஷைத்தான் நம்மளோட பிழையான விஷயங்களை எல்லாம் நமக்கு அலங்கரித்து காட்டுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், இந்த அழிவுக்கும் சில மெத்தட் இருக்குது,
நம்ம நினைப்பா அழிவுன்னொன்னே உடனே ஒரு காற்று வந்து அடிக்கும், இல்லாட்டி ஒரு மழை வந்து பெய்யும், இல்லாட்டி என்னென்னாலும் ஒன்று வரும். அப்படி அல்ல, நல்லா திங்க கொடுப்பா அல்லாஹ் தஆலா. இந்த மீனுக்கு தெரியுமா, மீனை பிடிக்கும்போது அந்த இறையை போட்ட உடனே மீன் இறையை திங்கும்போது பெரிய ஹேப்பிலாம் சாப்பிட்றதுப்பா கடிச்சிக்கிறான் நல்ல சாப்பாடு ஒன்றும் அப்படின்னு சாப்பிட்டு அடிக்கும்போது அதுக்கு தெரியுதில்லை இதுதான் நம்மளோட அழிவுண்டு. உள்ளே போய்க்க போகிற இழுத்த போகிறது ஆஹா இதுக்கு தானே நம்ம சந்தோஷமாக இருந்தோம். அந்த மாதிரி அல்லாஹு தஆலா சில மனிதர்களை இப்படி ஒரு மெத்தடில் பிடிக்காம பாருங்க. எப்படின்னு பாருங்க, அல்லாஹ் சொல்றான் ஃபலம்மா நஸூ மா ذُكِّرُوا بِهِ, அவர்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டதை அவர்கள் மறந்த போது, வாழ்க்கையை மறந்து வாழ்ந்த போது, ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை, அல்லாஹ் சொல்றான் உலகத்தில் அவங்களோட எல்லா வாசலையும் நான் ஓப்பன் பண்ணி விட்டுருவேன், திறந்து விட்டுருவேன். என்னடா லைஃப், செப்ப ஜீவித்தேன்னு சொல்லுவோமே, ரொம்ப நிம்மதியான சந்தோஷமான ஒரு நல்ல வாழ்க்கை என்று அவன் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, நாம் வழங்கியவற்றை அவன் சந்தோஷமாக செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அஹத்னாஹும் பகத்தத்தன், ஒரு புட்டிப்போ திடீர்னு ஒரு புடி, அவனே நினச்சிக்க மாட்டான், அடே என்ன லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், என்னோட வாழ்க்கை எப்படி ஆகிப்போச்சு. அல்லாஹ் சொன்னான் அஹத்னாஹும் பகத்தத்தன் ஃபஇதாஹும் முப்லிஸூன். அல்லாஹ் தஆலா இதை சூரா அன்ஆம்ல 42லேருந்து 44 வரைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்க. கண்ணியமான இஸ்லாமிய சொல்லே, அல்லாஹ்வோட அழிவை எல்லாரும் பயப்படணும். அல்லாஹ் என்ன அழிச்சிடாதே, அல்லாஹ் என்ன தண்டிச்சிடாத, அல்லாஹ் உன்னுடைய இரக்கத்தில், உன்னுடைய மன்னிப்பில், உன்னுடைய தௌபாவில் என்னை வாழச் செய்கின்ற அந்த எண்ணம் நம்ம எல்லாருக்கும் வரணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா, நாங்கள் குறைந்த வேதனையை அவர்களுக்கு வழங்குகிறோம், தூனல் அஸாபில் அக்பர், பெரிய ஒரு தண்டனை அவர்களுக்கு கொடுக்க முதல்ல, பெரிய வேதனையை கொடுக்க முதல்ல சின்னதை கொடுக்கிறோம், லஅல்லஹும் யர்ஜிஊன், இதையெல்லாம் பார்த்தாவது திருந்தி என்னோட வரணுன்றதுக்காக, அவர்கள் என்னளவில் திருந்தணுன்றதுக்காக வேண்டி அந்த பெரிய தண்டனைக்கு முதல்ல சின்னதாக நாம் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், சின்ன வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்கு வரும்போது எலர்ட் ஆகணும். அல்லாஹ் ஏன் என்னை திருப்பி என்னை சோதிக்கிறான், ஏதோ நான் தப்பு பண்ணுறோம் போல, அப்போ நம்ம மீளணும். நம்ம என்ன செய்கிறோம், நம்மளோட வாழ்க்கையில் என்ன தவறு நடக்குது, நம்ம எதில் குறைபாடு ஆக்கிறோம், நாம் எந்த விஷயத்தில் வீக் ஆகிக்கிறோம், அதை நம்ம சீர்திருத்தத்துக்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த சோதனையெல்லாம் தாரது. இதெல்லாம் சும்மா கணக்கு இல்லாமல் நம்ம தாண்டிக்கிட்டு போகிறோம், அதெல்லாம் வாரதாப்பா இல்லாமல் போ அப்படின்னு போகக்கூடாது. அல்லாஹ்வை நினைக்கணும். இதை நாங்கள் பார்க்குறோம். உங்களுக்கு தெரியும், ஃபிரௌன் அழிக்கப்பட்ட வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சமுதாயம், அந்த ஃபிரௌன் என்ன செஞ்சான், அழிக்கப்பட்டான். இந்த அழிக்கப்பட்ட அல்லாஹ் தஆலா இதை சொல்கிறான், இந்த அழிக்க முதல்ல அல்லாஹ் ஒரேடியாக கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போடலை, அதுக்கு முதல்ல சில விஷயங்களை சொன்னதான். எப்படின்னா சூரா ஆராஃப்ல நீங்கள் 130வது வசனத்திலேருந்து தொடர்ந்து படிச்சுக்கிடுவாங்க, 130லேருந்து 134 வரைக்கும் படிச்சு பாருங்க. இந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லக்கத் அஹத்னா ஆல ஃபிர்அவுன பிஸ்ஸினீன், ஃபிரௌனுடைய சமுதாயத்தை நாங்கள் முதல்ல பிடிச்சோம். எப்படி? பஞ்சத்தை கொண்டு பிடித்தோம். அது மாத்திரமல்ல, வனக்ஸி மினஸ் ஸமராத், விளைச்சல்களை நாம் குறைத்து பார்த்தோம், லஅல்லஹும் யதக்கரூன், அவர்கள் சிந்திப்பார்கள் என்பதற்காக வேண்டி. முதல்ல உடனே அழிவில்லை, அவங்க நாங்கள் பிடிச்சி பார்த்தோம், குறைச்சோம், திடீர்னு விளைச்சல் இல்லாமாக்கணும், அறுவடைகளை குறைச்சோம், அவர்களுக்கு பஞ்சத்தை கொடுத்து பார்த்தோம், அவர்கள் சிந்திக்கணும். ஃபஇதா ஜாஅத்துஹுமுல் ஹஸனத்து காலூ லனா, அவர்களுக்கு நல்லது நடந்தா சொல்றாங்க இது எங்கதான், எங்களுக்கு அல்லாஹ் தந்திக்கிறான்னு சொல்றாங்க. வஇன் துஸிபுஹும் ஸய்யிஅத்துன், அவங்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை வாரணத்தில் சொல்றாங்க யத்தய்யரு பி மூசா, இந்த மூசாட இருக்கிறதால தான் எல்லாமே நடக்குது அப்படின்றாங்க. இந்த மூசாட அபசகுணம் பாருங்க, தத்தையர்ன்றது அபசகுணம் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. அப்போ இது இந்த மூசா இருக்கிறதால தான் எங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் வருது. ஒமன் மஅஹு, மூசாவும் அவரை பின்பற்றின ஆக்களால் தான் எங்களுக்கு பிரச்சனை. அலா இன்னமா தாயிருஹும் இந்தல்லாஹ், அல்லாஹ் சொல்றான் உங்களோட அபசகுணம் உங்களோட இருக்கட்டும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். வலாக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன், அதிகமான மக்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். அது மாத்திரமல்ல, வகாலு மஹ்மா தஅதீனா பிஹி மின் ஆயத்தின், எந்த ஒரு அத்தாட்சியை மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தாலும் நீங்கள் கொண்டு வர, எங்களை வசப்படுத்துறதுக்காக நீங்கள் கொண்டு வர அந்த அத்தாட்சிகளை நாங்கள் நம்ப மாட்டோம் என்றும் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான் ஃபஅர்ஸல்னா அலைஹிமு தூஃபான, அவங்களுக்கு நாங்கள் தூஃபான், மிகப்பெரிய வெள்ளப்பிரளயம், அதாவது மிகப்பெரிய ஒரு காற்றை நாங்கள் அவர்களுக்கு அனுப்பினோம். வல் ஜராத, வெட்டுக்கிளியை கொண்டு நாங்கள் சோதித்தோம். வல் கும்மல, பேன் மூலமாக சோதித்தோம். வத் தஃபாதிஅ, தவளைகளை கொண்டு நாங்கள் சோதித்தோம். வத்தம, இரத்தங்களை கொண்டு சோதித்தோம். அல்லாஹ் தஆலா இதையெல்லாம் அவங்களுக்கு என்ன செஞ்சான், பேன் ஒரு அளவுக்கு மேலே இருந்தா, தலையில் திரும்புகிற பக்கம் பேன் இருந்தால் கொட்டினா எப்படி இருக்கும், சாப்பாட்டுக்குள்ளெல்லாம் பேன் கொட்டினா அப்படி வாழையிலுமா மனுஷனுக்கு, திரும்புகிற பக்கமெல்லாம் தவளையாக இருந்தால் இருக்கலுமா, படுக்கிற இடத்துல இருந்தால் அங்கேயும் தவளை, இங்கே 1 2 இருந்தால் ஓகே, 100 தவளை நம்ம பெட்ரூமில் இருந்தால் நமக்கு என்ன வாழையிலுமா. அப்போ அல்லாஹ் தஆலா எப்படி சோதிச்சேன்னு சொல்லலை, இதையெல்லாம் கொண்டு சோதித்தோம். வெட்டுக்கிளியை விட்டு சோதித்தோம். வெட்டுக்கிளி வந்துன்னு சொன்னால் ஒரு விவசாயத்தை அப்படி இல்லாமல் இருப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெட்டுக்கிளி அடிக்கிற விவசாயத்தில் வெள்ளாமையில் அடிக்கும். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான் இப்படியெல்லாம் நாங்கள் சோதித்தோம். எதுக்கு தெரியுமா, அவர்கள் திருந்த கானு கௌமம் முஜ்ரிமீன், நாங்கள் அவங்கள ஆயாத்தின் முஃபஸ்ஸிலாத்தின் தொடர்ந்து உள்ள சோதனைகளாக, அத்தாட்சிகளாக நாம் அவர்களுக்கு கொடுத்தோம். ஃபஸ்தக்பரு, ஆனால் அவர்கள் பெருமை அடித்தார்கள். இதெல்லாம் கண்டு அவங்க திருந்தல்ல. வகானு கௌமம் முஜ்ரிமீன்,
மோசமான கெட்ட சமுதாயமாக அவர்கள் இருந்தார்கள். அதுக்கு பிறகு தான் அல்லாஹு தாலா என்ன செய்யறான், இதுக்கு மேலே உங்களுக்கு அலர்ட் பண்ணி வேலை இல்லை, ஒரே புடியா அல்லாஹு தாலா அந்த சமுதாயத்தை அழித்தான் என்கிற வரலாற்றை பார்க்கிறோம். எனவே அல்லாஹு தாலா அழிச்சா ஒரேடியாக அழிப்பான், எங்களுக்கு ஒன்றும் வரல தானே, சந்தோஷமாக தானே இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிடப்படாது. அல்லாஹ்வுடைய பிடி என்பது மிக பயங்கரமானது என்பதை அல்லாஹ் சூரத்து ஆராஃபில் 131 136 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த விஷயங்களை நம்ம தெளிவாக பார்க்கலாம். கடைசி மூமெண்ட்டில் கூட சில நேரம் அல்லாஹ் மன்னிப்பான். உங்களுக்கு தெரியும், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை சொல்லும்போது அல்லாஹ் தாலா சொல்கிறான், அவர் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தார். என்ன காரணம்னு சொன்னால், அல்லாஹ் அந்த மக்களோட கோவிச்சுட்டு அவர் போனார். அந்த மக்கள் கடைசி மூமெண்ட்டில் ஈமான் கொண்டாங்க. இது அல்லாஹ் தாலா குர்ஆனில் சூரா யூனுஸில் 98வது வசனத்தில் அல்லாஹ் தாலா சொல்கிறான், கடைசி நிமிடத்திலேயாவது மனுஷன் திருந்திட்டான்டா. அத்தாட்சிகளை காணும்போது, சோதனைகளை காணும்போது அவன் பார்க்குறான், ஓஹோ இதெல்லாம் அல்லாஹ் நான் அவனை நினைக்கணுன்றதுக்காகவே தான் எனக்கு உண்டாக்குறான், நான் அவனை நினைக்கணுன்றது தான் எனக்கு கண்ணுக்கு முன்னால் இப்படியெல்லாம் சோதிக்கிறான், எனக்கு எத்தனையோ காட்சிகளை காட்டுறான், என்னை வயசை கூட்டிக்கிட்டே போகிறான், ஆகவே நான் திருந்தணும். லாஸ்ட் மூமெண்ட்லையாவது நீங்கள் திருந்திட்டீங்கண்டா அல்லாஹ் பாதுகாத்துவான். இல்லைன்னா அல்லாஹ்வுடைய பிடி என்பது மிகவும் மோசமான ஒரு பிடியாக இருக்கும்ன்றதை நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் அந்த உலகத்தில் அழிக்கப்பட்டவர்களுடைய வரலாறுகளை பார்த்தா அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்கணும். சொல்ல நபிமார்களுடைய சமுதாயத்தை அல்லாஹு தாலா சொல்கிறான். உதாரணமாக நீங்கள் பாருங்கள், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை சொல்கிறோம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அந்த 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 பிரச்சாரம் பண்ணினாங்க, அந்த சமுதாயத்துக்கு என்ன நடந்து அல்லாஹ் சொல்கிறான், இலா மதியன அகாஹும் ஷுஐபன், நாம் மதியன் வாசிகளுக்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரன் ஷுஐபை அனுப்பினோம். கால யா கௌமி அப்துல்லாஹ், அந்த மக்களுக்கு அவர் சொன்னார், மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு வேறு ஒரு கடவுள் இல்லை. கத் ஜாஅத்கும் பையினத்தும் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பு உங்களுக்கு ஒரு தெளிவான வேதத்தை தந்திருக்கிறான். ஃபௌஃபுல் கைல வல் மீசான், அளவையிலும் நிறுவையிலும் நீங்கள் பரிபூர்ணமாக செய்து விடுங்கள், அதில் குறைக்காதீங்க. லா தப்ஹசுன் நாஸ அஷ்யாஅஹும், மனிதர்களிடம் நீங்கள் அளவையிலே நீங்கள் குறைத்து விடாதீர்கள். வலா துஃப்ஸிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹிஹா, பூமியை அல்லாஹு தஆலா சீர்படுத்திய பிறகு அதிலே நீங்கள் குழப்பம் ஆக்காதீங்க. தாலிக்கும் கைருல் லக்கும், இது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். இன் குன்தும் மூமினீன், நீங்கள் திருந்தி வாழ்ந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் அந்த சமுதாயத்துக்கு சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் நீங்கள் அந்த மக்களை வழிகெடுக்காதீங்கன்னு அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த மக்கள் என்ன செய்யலை, திருந்தலை. அவங்களோட பிடிவாதத்தில் இருந்தாங்க, அந்த நபியை எதிர்த்தாங்க, அந்த நபியை கொலை செய்ய முயற்சி செஞ்சாங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபஅஹதத்ஹுமுர் ரஜ்ஃபான், அவர்களை மிகப்பெரிய அந்த ரஜ்ஃபான்றது பூகம்பத்துக்கு சொல்லுவாங்க. இதில் 2 வார்த்தைக்கு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். இந்த பூகம்பத்துக்கு குர்ஆனில் நீங்கள் பாருங்கள், இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹான்றான், பூமி ஜில்சால், அதாவது அதிர்வுக்குள்ளாக்கப்படுகின்ற போது, அதாவது அந்த என்ன சொல்றது, ஆடுகின்ற போது பூமி அதிர்ச்சி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதிர்ச்சி உறுகிற நேரத்தில் என்ன அல்லாஹ் சொல்கிறான். இந்த இடத்துல ரஜ்ஃபான்றான். ரஜ்ஃபான்றது தானே, அது பயங்கரமானது, அது சாதாரணமான விஷயம் இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யௌம தர்ஜுஃபுல் அர்து வல் ஜிபால், அந்த உலகம் அழியக்கூடிய அந்த சம்பவத்தை சொல்ல நேரத்தில் அந்த பூமியும் அந்த மலைகளும் அப்படியே பயங்கரமானதாக ஆகிவிடும், ஆடிக்கொண்டிருக்கும். வகானத்தில் ஜிபாலு கசீபம் மஹீலா, அந்த ஆட்டத்தில் விளைவு ரிசல்ட் எப்படி இருக்குண்டா, இந்த மலைகள் எல்லாம் மண்மேடுகளாக மாறிவிடும். மிகப்பெரிய பிரமாண்டமான மலைகள் எல்லாம் மண் கும்பங்களை போல மாறிடுண்டா. அப்போ எப்படி ஆடாயிக்கும், அதான் அந்த ரஜ்ஃபான் சொல்கிற அரபுல. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எப்படி சொன்னா, ஃபஅஹதத்ஹுமுர் ரஜ்ஃபா, இந்த மக்களை அல்லாஹ் எப்படி அழிச்சாண்டா, மிக பிரமாண்டமான ஒரு பூமி அதிர்ச்சியை நாம் உண்டாக்கினோம். ஃபஅஸ்பஹு ஃபீ தாரிஹிம் ஜாசிமீன், அவங்களோட ஊடுகளில் சவக்கிடங்குகளாக, சவங்களாக அவர்கள் வீடுகளில் அவர்கள் இருந்தார்கள். அல்லதீன கஸ்ஸபு ஷுஐபன், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொய்ப்பித்தார்கள். கஅல்லம் யக்னௌ ஃபீஹா, அவங்க இல்லாதவர்களைப் போல அவர்கள் ஆகிவிட்டார்கள், அவர்கள் செய்த தீவினையின் காரணமாக என்று அல்லாஹ் தஆலா சொல்லும். எனவே அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை அழிக்கிறனா அவனோட அழிவு மிக பயங்கரமானதாக இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதே மாதிரி சமூது வர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான், இதா சமூத அகாஹும் சாலிஹன், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த சமூது வர்க்கத்துக்கு நாங்கள் அனுப்பினோம். அவரும் அந்த மக்களிடத்தில் போய் சொன்னார், கால யா கௌமி அப்துல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைருஹு, நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க, அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு கடவுள் இல்லை என்று சொன்னாங்க. கத் ஜாஅத்கும் பையினத்தும் மின் ரப்பிக்கும், உங்களுக்கு உங்களோட ரப்பிடத்திலிருந்து உங்களுக்கு அத்தாட்சி வந்திருக்கிறது. ஹாதிஹி நாகத்துல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய பெண் ஒட்டகமாக இருக்கிறது, இது உங்களுக்கு அத்தாட்சியாக இருக்கிறது. ஃபதருஹா தஅகுலு ஃபில் அர்த், இதை பூமியில் மேஞ்சிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு விட்டுருங்க, அதை எதுவுமே பண்ணாதீங்க. ஒட்டகத்தில் காலை தரிச்சு விட்டாங்க. ஒரு நபிக்கு முழுமையாக மாறு செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்தை பற்றி சொல்கிற நேரத்தில் சொல்கிறான், நாம் அந்த சமுதாயத்தை அழித்தோம். ஃபகذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها, மிகப்பெரிய அதே மாதிரியான ஒரு பூகம்பத்தை உண்டாக்கி அவர்களை ஒன்றுமே இல்லாமல் அல்லாஹ் அழித்து விட்டான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை அழிச்சதை பற்றி சொல்கிறான். அது மிக பயங்கரமான ஒரு அழிவு. அல்லாஹ் சொல்றான், வலூத்தன் இது கால லிகௌமிஹி, அந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த சமுதாயம்
மிக மோசமான ஒரு வேலையை செஞ்சாங்க. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ஒவ்வொரு காலத்திலையும் சில மோசமான அருவருக்கத்தக்க நாகரீகம் சமுதாயத்தில் உருவாகிறது. இப்போ உருவாகிற நாகரீகம் என்ன, இன்றைக்கி சர்வதேச மட்டத்தில் பேசப்படுற நாடுகளை கூட வியாபிக்கக்கூடிய அளவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மானக்கேடு தான் அந்த LGBTQஆ ஒன்றும் இன்றைக்கி பேசப்படுது. அதுவும் எல்லா இடத்துலையும், தமிழகத்தில் எல்லாம் நிறைய, சென்னையில் அதுக்கு பெரிய டீம்லாம் இருக்கிறாங்க. இப்போ அது கோர்ட்டில் அனுமதி அளிக்கப்பட்டு திருப்பி அது மீண்டும் அது மறுக்கப்பட்டு மறுபரிசீலனை இருக்குது. அது உலக நாடுகளெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம்தான். அது அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி ஒரு மோசமான ஒரு ஆணை தன்னுடைய ஆசைக்காக நாடுவது, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை நாடுவது, இப்படியான சில நாகரிகங்கள் இன்றைக்கி அரசியல் மிகப்பெரிய மட்டத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட எல்லாம் அது கேவலமான அந்த விஷயங்கள் இருக்குது. மக்கள் அது ஒரு சின்ன விஷயம் தானே, அது அவங்களோட இஷ்டம் தானே, அவங்களோட ஃப்ரீடம் தானே கண்டுகொள்ளாமல் வைக்கிறாங்க. கண்டிப்பாக இது எந்த அளவுக்குன்னு சொன்னால், இன்றைக்கு உள்ள கல்வி சூழல், பாடசாலை சூழல் எல்லாம் கூட இதில் தாக்கங்கள் இருக்குது. என்னடா, முதலாவது அந்த செயல் ஒரு பாரதூரம் இல்லைன்றதை பதிய வைப்பாங்க. உடனே அந்த LGBTக்குள்ளே நீங்கள் போய் தள்ளுறதில்லை. நம்மளோட பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்கன்னா, அதெல்லாம் ஒரு சின்ன விஷயந்தான்ப்பா, அது மெடிக்கலி அது ஒரு பிரச்சனை இல்லை, அது அவங்களோட சுதந்திரம், அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ இல்லைன்ற மாதிரி ஆக்கிடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் அதை செய்வாங்க இல்லை, சில நேரம் அதுக்கு ஆதரவாக, அதெல்லாம் நம்ம கண்டுகொள்ள தேவையில்லை, அது அவங்களோட ஃப்ரீடம். பொதுவாக ஒரு பாவத்துக்கு எதிரான மனநிலையில் தான் நம்ம உருவாகணும், நம்மளோட பிள்ளைகள் உருவாக்கப்படணும். அதை எதிர்க்கிற அந்த மனநிலை இல்லாமல் போனால் அந்த பாவத்தை எக்ஸப்ட் பண்ணிடுவாங்க. அது யாராவது செஞ்சால் பரவாயில்லம்மாங்க. அது எந்த அளவுக்குன்னா கடைசியாக நம்ம வீடுகளுக்குள்ள வரும். அல்லாஹ் பாதுகாக்கணும் அந்த நிலைமையிலேருந்து. இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு நிலைமையை பார்க்குறோம். அல்லாஹு தஆலா சொல்றான், வலூத்தன் இது கால லிகௌமி அத்தூனல் ஃபாஹிஷா, மானக்கேடான ஒரு விஷயத்தையா நீங்கள் செய்கிறீங்க, மா சபக்கக்கும் பிஹா மின் அஹத் மினல் ஆலமீன், உலகத்தில் இதுக்கு முன்னுக்கு யாருமே செய்யலையப்பா இப்படி ஒரு மோசமான வேலையில். இன்னக்கும் லதூன ரிஜால ஷஹவத்தன் மின் தூனி நிசா, அல்லாஹ் ஆண்களுக்கு பெண்களை தானே வச்சுக்கிறான், பெண்கள் தானே உங்களுக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். எதுக்காக நீங்கள் ஆண்களை நாடுகிறீர்கள்? பல் அன்தும் கௌமும் முஸ்லிமூன், நீங்கள் ஒரு வரம்பு மீறிய ஒரு சமுதாயமாக இருக்கிறீர்கள். ஒமா கான ஜவாப கௌமிஹி, இதை ஏற்றுக்கிட்ட அந்த மக்கள், அப்பா நீங்கள் சொல்கிறது சரிதான், நாங்கள் செஞ்சது பிழைதான் அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை இல்லை. அன் காலு அஹ்ரிஜூ மின் கரியத்திக்கும் இன்னஹும் உனாசும் யத்தஹரூன், இவரை ஊர்லேருந்து அனுப்பிடுங்க, இவர் ரொம்ப ரொம்ப தூய்மை பேசுகிறாரு. சில சில இடத்துல போய் நல்ல விஷயங்களை பேசும்போது, இவர் ரொம்ப தூய்மையான ஆளப்பா, அவரை கொஞ்சம் அங்கிட்ட அனுப்புங்க அப்படின்னு மாதிரி அதை ஒரு கிண்டலான முறையில் சொல்லுவாங்க. இவர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாராப்பா, இவர் தூய்மையான ஆளாப்பா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இவர் ரொம்ப தூய்மை பேசிக்கிறாரு, ஆளை வெளியேற்றிருங்கன்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், அந்த சமுதாயத்தின் வரலாறு சொல்லி போட்டு, ஃபஅன்ஜைனாஹு வ அஹ்லஹு, அவரையும் அவருடைய குடும்பத்தையும் நாங்கள் காப்பாற்றினோம், இல்லம்ரஅத்தஹு, அவரோட மனைவியை தவிர. உங்களுக்கு தெரியும், பெண்களில் 2 பேர் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். எப்படி? அதாவது தரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத்த ஃபிர்அவுன், மூமின்களுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்லும்போது கொடுங்கோலன் ஃபிர்அவுனுடைய மனைவியை சொல்கிறான். அந்த பொம்பளை கொஞ்சம் பாருங்கப்பா, அல்லாஹ் தஆலா சொல்கிறான் இம்ரஅத்த ஃபிர்அவுன். அந்த என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்விடத்தில் ரப்பிப்னிலி இந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் ஒரு ஊடு கட்டித்தாயா அல்லாஹ்ன்றான். யார் சொல்கிறது? ஊடே இல்லாத ஆள் சொன்னால் பரவாயில்லை. ஒரு அந்த நாட்டோட கொடுங்கோல் மன்னன், அந்த மன்னன் எவ்வளோ பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரனாக இருந்திப்பான். அந்த வீடு தனக்கு வேணாம், உலகமெல்லாம் எனக்கு தேவையில்லை, ரப்பிப்னிலி இந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னான்னு சொன்னாங்கன்னு ஒரு பொம்பளை. இப்போ இன்றைக்கு சில ஆளுக்கு சொல்லுவாங்க, உலகத்தில் ஒன்றுமே எல்லாத்துலேயும் ஃபெயிலியர் ஆகிட்டார், சரி மறுமையில் எல்லாம் சொர்க்கத்தை தரட்டுமே, ஏன்னா உலகத்தில் அவருக்கு ஒன்றும் கிடைக்க இல்லை, அதனால் மறுமையிலேயாவது அப்படி ஆசைப்படுறார். தப்பில்லை, அது அப்படி கேட்குறது தப்பில்லை. உலகத்தில் ஒன்றும் கிடைக்கலையா அல்லாஹ் எனக்கு மறுமையிலே நிறைவாத்தான்னு கேட்குறது தப்பில்லை. எதுவும் கிடைக்கலன்ற ஆதங்கத்தில் கேட்கல, அவங்க எல்லாமே இருக்குது. யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு தான் யா அல்லாஹ்னு கேட்குறாங்க பாருங்க. அது ஆகப்பெரிய ஒரு விஷயம். ரப்பிப்னில் இந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னா வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன், இந்த ஃபிரௌன்ல இருந்தும் இந்த அநியாயம் செய்யக்கூடிய மக்கள்கிட்ட இருந்தும் யா அல்லாஹ் என்ன காப்பாற்றிடு. அல்லாஹ் சொல்றான், மூமின்களே உங்களுக்குரிய உதாரணம் இவங்க தான்றான். இது பெண்களுக்கு மட்டும் சொல்லலை, முழு மனித சமுதாயத்துக்கும், ஈமானிய சமுதாயத்துக்கு சொல்கிறான். ஈமானை படிக்கணுண்டா அந்த பொம்பளையில் பாருங்கப்பா, ஈமானு எல்லாமே இருக்குதுண்டா. அவன் எதுக்கு சொர்க்கத்தில் எனக்கு வீடுதா, இவனில் இதை காப்பாற்று யா அல்லாஹ், இவனோட என்னை கடைசி மட்டும் வாழ செய்யணும்னு சொல்லிக்கணும். அந்த பெண் அநியாயத்தை மறுத்தாள், அந்த பெண் ஆணவத்தை மறுத்தாள், அந்த பெண் ஈமானோடு வாழ நினைச்சாங்கன்றதுக்கு உதாரணம் சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா நூஹு நபியுடைய மனைவியையும் லூத் நபியுடைய மனைவியையும் உதாரணம் சொல்றான். காபிர்களுக்கு சொல்றான், கானதா மின் அப்தைனி ஸாலிஹைன், 2 நல்லவர்களுக்கு மனைவிகளாக இருந்தார்கள், ஃபஹானதாஹுமா, 2 பேரும் மாறி செஞ்சிட்டாங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை சொல்லும்போது சொல்றான், அன்ஜைனாஹு வ அஹ்லஹு இல்லம்ரஅத்தஹு, பெண் அவருடைய மனைவியை தவிர மற்ற எல்லாரையும் நாங்கள் காப்பாற்றினோம் வேதனையிலிருந்து. வஅம்தர்னா அலைஹிம் மத்ரன், வானத்திலேருந்து அல்லாஹ் மழை பொழிஞ்சான், தண்ணி அல்ல கல்லு, கல்லால் அல்லாஹ் தஆலா சொல்றான், வானத்திலேருந்து அல்லாஹ் கல் மாறி பொழிந்தான். ஃபந்துரு கைஃப கான ஆகிபத்துல் முஜ்ரிமீன். அல்லாஹ் இதை எதுக்கு சொன்னா, கடந்த காலத்தில் அழிஞ்சிட்டு போட்டுமா, நமக்கு என்ன இல்லை, கெட்டவனுக்கு என்ன முடிவுண்டு பாருங்கன்றான் அல்லாஹ். இதுதான் இங்கே பாயிண்ட்.
என்ன சொல்கிறான்? அதை சொல்லி போட்டு நீங்கள் பாருங்கன்னு நமக்கு சொல்கிறான். கெட்டவனுக்கு என்ன ரிசல்ட்னு பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது மாத்திரமல்ல, ஃபலம்மா ஜா அம்ருனா ஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா, அப்படி புரட்டி விட்டோம்னா எப்படியும் நம்ம இப்போ இருக்கிற இடம் அப்படி தலகுத்தலாக தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதனுடைய மேலே உள்ளதை கீழே ஆக்கி விட்டோம்னா அப்படியே பூமியை பிரட்டி அந்த சமுதாயத்தை அழித்ததாக சொல்கிறான். இதெல்லாம் ஏன் சொல்கிறான்டா? படிப்பினை பெறுங்கள், என்ன ரிசல்ட்னு பாருங்க. இது அர்த்தம் அது வரலாறப்பா அப்படி இல்லை. நீ இந்த மாதிரி நடக்காத, நீ வரம்பு மீறாத, நீ அநியாயம் பண்ணாத, நீ இந்த மாதிரி மோசமான செயலை அங்கீகரிக்காத, இதுக்கு எதிராகவே நீ இருக்கணுன்றதுக்கு தான் அல்லாஹ் இதையெல்லாம் நமக்கு சொல்கிறான். இதே மாதிரி நிறைய சொல்லலாம், மனிதர்கள் எப்படியெல்லாம் அழிக்கப்பட்டார்கள் என்பது. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா அழிக்கிற மெத்தடோட நான் சொன்னேன். சில நேரம் ஒரு முழு சமுதாயத்தையும் அல்லாஹ் அழிச்சிருக்கான், ஒரு ஊரை அல்லாஹ் அழிச்சிக்கிறான், ஒரு கிராமத்தை அல்லாஹ் அழிச்சிக்கிறான், ஒரு முழு பிரதேசத்தை அல்லாஹ் அழிச்சிக்கிறான், ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் அழிச்சிக்கிறான். சில நேரத்தில் ஒரு தனி மனிதனை குறிப்பாக பிடிப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சம்பவம் சொல்கிறோம். அடிக்கடி நம்ம இதை பயானில் சொல்கிற விஷயந்தான், ஆனால் அந்த தலைப்புக்கு சொல்லணுன்றதுக்காக இதை எகைன் சொல்கிறேன். சூரா அல் கஸஸில் 78லேருந்து 83 வரைக்கும் படிச்சுப்பார். 78லேருந்து 83. சூரா அல் கஸஸ் 26 தானே, 28வது அத்தியாயத்தில் 78லேருந்து கண்டிப்பாக இதை வாசிங்க. அல்லாஹ் சொல்கிறான், இன்ன காரூன் என்று ஒருத்தன் இருந்தான். அவன் யார் தெரியுமா? மின் கௌமி மூசா. இவன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயத்தை சார்ந்தவன். அப்படின்னா யாரு? பனு இஸ்ரவேல் சமுதாயம், அப்படித்தானே? பனு இஸ்ரவேல் மூசா அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயத்தை சார்ந்தவன். ஃபபகா அலைஹிம், இவன் அந்த மக்கள் மீது வரம்பு மீறி நடந்தான். ரொம்ப ஒரு திமிரு. இந்த பொதுவாக பொருளாதாரம் வரும்போது இயல்பாக ஒரு குணம் வரும், திமிரு குணம் வரும். அதை நம்ம தான் என்ற ஒரு குணத்தை எல்லாருக்கும் வரும். நல்லா பாதுகாக்கணும். நம்ம யார் அதில் நம்ம கவனமாகிக்கணும். பொருளாதாரம் வந்தால் பணியணும், பணிஞ்சிக்கிட்டே போகணும். நமக்கு இது அல்லாஹ் ஏதோ நம்மளை சோதிக்க தந்திக்கிறான் மாதிரி. இது இந்த காரூனுக்கு வருது பாருங்க. எப்படின்னா, ஃபபகா அலைஹிம் வஆதைனாஹு மினல் குனூஸ், நாம் அவனுக்கு பெரிய பெரிய பொக்கிஷங்களை எல்லாம் கொடுத்தோம். இன்ன மஃபாத்திஹு லதனூ பில் உஸ்பா, அந்த சாவிக்கு பாருங்க. இன்னைக்கு நான் அடிக்கடி சொல்றது, இன்னைக்குள்ள பணமெல்லாம் மெட்டீரியல் இல்லை, எல்லாம் கார்டு தான். என்னப்பா அந்த பேங்கில் நடக்குது, இந்த இவர்கிட்ட ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு மெட்டீரியலாக கொடுத்திருந்தான். அவன் அந்த பொக்கிஷங்களை அந்த பூட்டி வச்ச அந்த சாவியை தூக்க இல்லாட்டா பார்த்துக்கொள்ளுங்களேன் எப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க அவன் சாவியை உங்களை பலமானவர்களால் தூக்க முடியாது. அவன் இது கால லஹு கௌமுஹு, அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த பனு இஸ்ரவேல் நல்ல ஒரு சமுதாயம் தானே. அவங்க அல்லாஹ்வுக்கு, அதாவது நபிமார்கள் வாழ்ந்த சமுதாயம். அந்த மக்கள் எல்லாருமே மோசமானவர்கள் அல்ல. அந்த மக்கள் நல்லவங்க சொன்னாங்க, லா தஃப்ரா, காரூனே பெருமடிக்காத, நீ ரொம்ப ஓவராக பெருமடிக்காத. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், அல்லாஹ் இப்படி பெருமை அடிக்கிறவனை விரும்ப மாட்டான். வத்தபி ஃபீமா ஆதாக்கல்லாஹு அத்தாரல் ஆஹிரா வப்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆஹிரா, உனக்கு அல்லாஹ் தந்திரிக்கக்கூடிய இந்த செல்வங்கள் இருக்குது, இதை வச்சு மறுமைக்காக நீ எதையாவது செய்து கொள். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உலகத்தில் உனக்குள்ள ஒரு பங்கு இருக்குது. இந்த பொருளாதாரத்தை கொண்டு நீ செய்ய வேண்டிய சில கடமை இருக்குது. உனக்குள்ள விஷயங்களை நீ மறந்து விடாதே. வஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக, அல்லாஹ் உனக்கு நல்லது செஞ்சுக்கிறான் தானே, உன்னை அல்லாஹ் நல்லா வச்சுக்கிறான் தானே, அதே மாதிரி நீனும் நல்லது செய். அல்லாஹ் உனக்கு நல்லதை செய்திருப்பது போல நீனும் மனிதர்களோடு நல்ல விதமாக நடந்து கொள். வலா தபகில் ஃபஸாத ஃபில் அர்த், பூமியில நீ குழப்பத்தை ஏற்படுத்தாதே. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், அல்லாஹ் குழப்பம் பண்றவனை விரும்ப மாட்டான். அப்போ உடனே ஒரு நல்லவண்ட பதில் எப்படி இருக்கணும்? உண்மைதான், நான் பார்த்து நடந்து கொள்கிறேன், ஜஸாக்கல்லாஹு கைரன், இல்லாட்டி நானும் அல்லாஹ் பயப்படணும், அந்த மாதிரி ஒரு பணிவான ஒரு பதில் வரணும். அவனோட பதில் பாருங்க அப்படின்னு, கால இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இன்தில்லாஹ், இது என்னோட நாலேஜுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு, அதாவது என்னோட அறிவு, என்னோட டேலண்ட், அப்படி தானே. மனுஷனுக்கு அந்த எண்ணம் வரக்கூடாது, இது என்கிட்ட டேலண்ட்லாம், நான் இவ்வளோ பெரிய ஒரு பொருளாதாரத்தோடு இருக்கிறேன், போஸ்ட்டில் இருக்கிறேன், இல்லாட்டி சக்தியில் இருக்கிறேன், இல்லாட்டி இந்த இடத்துல இருக்கிறேன், இது என்னோட விஷயம் இல்லை, எனக்கு அல்லாஹ் தந்திக்கிறான். இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எப்படி கொடுத்தான்? மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்தான். என்ன சொன்னாங்க? அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், அஷ்குர், நான் நன்றியோட இருக்கிறேன்னா இல்லாட்டி நன்றி கெட்டவனா வாழ்கிறேனான்னு பார்க்கறதுக்கு எல்லாம் தந்திக்கிறான். யா அல்லாஹ் என்ன காப்பாற்றி. இவ்வளோ பெரிய சொத்துக்கள் வழங்கப்பட்ட சுலைமான் நபி ஒரு நாளும் சொல்லலை. நாம் அதை என்ன செஞ்சுக்கிறோம்னா, சுலைமான் நபி துவா கேட்டாங்கன்னு ஹாதா மின் ஃபதுலி ரப்பின்னு வீட்டுக்கு மேலே வச்சுக்கிறோம். ஃபதுலு ரப்பி எல்லாம் அங்கே உள்ளத்தில் இல்லை ஒன்றுமே, அங்கே மின் ஃபதுலி ரப்பி இல்லாட்டி மாஷா அல்லான்னு போடுறது. ஏன்னா அல்லாட ஃபதுலை நாம் நினைக்கணும், போர்டு போடுறதில்ல. போர்டு அது போடுறேன்னா போடலாம், அது வேறு விஷயம். ஆனால் அல்லாவுடைய அந்த ஒரு அல்லாஹ் ஒரு விஷயத்தை தரும்போது நம்மளோட உள்ளத்துக்குள்ளே வரணும். யா அல்லாஹ் எனக்கு ஒரு இல்மை தந்திக்கிறான்னு வைங்களேன், நான் உங்களுக்கு பெருமடிக்கிறதுக்கு அந்த இல்மை யூஸ் பண்ணினா அல்லாஹ் பாதுகாக்கணும், என்ன அழிச்சிடும். அல்லாஹ் செல்வத்தை தந்திக்கிறான்னு வைங்களேன், பெருமடிக்கிறதுக்கு நல்ல குழந்தைகளை தந்திக்கிறான்னு வைங்களேன், பெருமடிக்கலாமா? நல்ல பதவியை தந்திக்கிறான், பெருமடிக்கலாமா? இல்லை, நம்ம அல்லாஹ் அதை சோதனையாக தந்திக்கிறான். எப்போ தூக்குவான்னு தெரியாது,
எனி டைம் ஒன்று நாம போயிடுவோம், இல்லாட்டி நம்மள்ட்ட இருந்து அது போகும். ரெண்டுல ஒன்று நடக்குமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கும். அப்ப சொன்னான் கால இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இன்தி, என்னுடைய நாலேஜ் அறிவால நான் இதை அடைந்து கொண்டேன். அல்லாஹ் சொல்றான் அவலம் யஅலம் அன்னல்லாஹ கத் அஹ்லக மின் கப்லிஹி மினல் குரூன். இவன் பார்க்க வேண்டாமா? என்னடா பெரிய அறிவுன்றா, இதுக்கு முன்னுக்குள்ளவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டதை இவன் அறிந்து கொள்ள வேண்டாமா? மன்ஹு அஷத்து மின்ஹு குவத்தன் வ அக்ஸரு ஜம்ஆ, இவனை விட மிகப்பெரிய பலசாலிகள், இவனை விட மிகப்பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் நான் அழித்திருக்கிறேன் என்பதை இவன் கவனிக்க வேண்டாமா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். வலா யுஸ்அலு அன் ذுனூபிஹிமுல் முஜ்ரிமூன் ஃபഖரஜ அலா கௌமிஹி மின் ஜீனத்திஹி. இப்போ பொதுவாக பணம் ஒருத்தன்ட்ட வந்ததுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அவனை ஹீரோ ஆக்கிடுவாங்க மக்கள். அவர் தான் பெரிய ஆள், எங்கே போனாலும் அவர் தான் அப்பா, நம்ம மனுஷப்பா எப்படி. அதே மாதிரி நம்மளும் வரணும்னு ஆசைப்படுறது. நம்ம நினைக்கணும் அவனுக்கு கொடுத்தது எனக்கு அல்லா தந்தா தான் கிடைக்கும், இல்லாட்டி நீ உலகத்திலே உகது மலையில் ஏறி இல்லாட்டி ஃபீதுருஹால மலையில் ஏறி கீழே உருந்தாலும் உனக்கு ஒன்றும் கிடைக்கணும்னு அல்லா எழுதிட்டா நீ பூமியில் ஆழத்தில் இருந்தாலும் அல்லா தூக்கி தருவான். இந்த அப்படின்னு கிடைக்கக்கூடாதுன்னா கிடைக்காது. நம்ம பார்க்குறது அவனை மாதிரி நம்ம எப்படி ஆகுறதுக்காக அங்கே பேங்கில் வாங்குறது, இங்கே ஓடி வாங்குறது, வீட்டை கொண்டு அடவு வைக்கிறது, ஒன்றுமே செய்யாத. உன்னோட முயற்சியை மட்டும் செய், தரணும்னு அல்லா தருவான், தரமாட்டானா தரமாட்டான். அப்போ இந்த எண்ணம் வரணும். அப்போ இவன் வெளியில் வரும்போது காசை கண்ட உடனே மக்களுடைய உள்ள நல்ல மனுஷனும் அது கிட்டத்தட்ட அப்படித்தான். பாருங்க, அவனெல்லாம் பெரிய வானத்தில் போகிறான், நமக்கு ஒன்றுமே இல்லையே, அப்படி தானே. அவன் மோசமானவன், நமக்கு அல்லாஹ்தால குறைஞ்சது நடக்கிறதுக்கு காலத்தான் தானப்பா. அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டிய நாம இப்படியே பார்த்துட்டு கீழே உள்ளவனை மறந்துடு. அந்த அவன் காலையில் அமைக்கிறானே அவனை பார்க்குறல்ல, நம்ம பார்க்குறோம் அந்த அவன் தான் BMW போகிறான், ப்ராடோவில் போகிறான், இல்லாட்டி ரேஞ்ச் ரோடில் போகிறான்னு அங்கே பார்க்குறது. அல்லாஹ் பாதுகாக்கும். இப்போ இவனை பார்த்த உடனே ஃபஹரஜ அலா கௌமிஹி ஃபீ ஸீனத்திஹி கால அல்லதீன யுரீதுனல் ஹயாத்தத் துன்யா, இந்த உலக வாழ்க்கையை நாடியவர்கள் சொன்னார்கள் யா லைத லனா மிஸ்லமா ஊத்திய காரூன், இந்த காரூனுக்கு கொடுத்த மாதிரி எனக்கு உங்களுக்கும் கிடைச்சிக்க கூடாதா? அவனுக்கு இவ்வளோ சொத்துக்களை என்னப்பா எங்களுக்கு தரலையே அப்படின்னு. இன்னஹு லது ஹத்தின் அதீம், அவன் பயங்கர கொடுத்து வச்சால்டா, எப்படி போகிறான் பாரு, எப்படி வாகனத்தில் போகிறான் பாருன்னு அவனை பார்த்து ஆசைப்படுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் வகால அல்லதீன ஊத்துல் இல்ம், ஒரு அறிவாளி இந்த உலகத்தில் எல்லாம் மயங்கிட மாட்டாங்க. இந்த உலகத்தில் அறிவுள்ளவன், அறிவு ஞானம் வழங்கப்பட்டவர்கள் சொன்னார்கள் ஒயிலக்கம், நாசமாக போனவனுடா, இவனை பார்த்தாடா நீங்கள் ஆசைப்படுறீங்க. ஒயில்ண்டா என்ன? கேடு, நாசம், நாசமாக போனவங்களா. சவாபுல்லாஹி ஹைருன், அல்லாஹ்வுடைய கூலி இருக்குது இவன்ட விட, இவன் வச்சுக்கிட்ட விட மிகப்பெரியதாக இருக்குது. லிமன் ஆமன வ அமில சாலிஹன், ஈமான் கொண்டு நல்ல செயல் செய்கிறவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி இதை விட பெரிதாக அல்லவா இருக்கிறது. வலா யுலக்காஹா இல்ல சாபிரூன், பொறுமையாளிகள் இதை அடைந்து கொள்வார்கள். எதுக்கு இதெல்லாம் பார்த்து அவசரப்பட்டு நீனும் போய் எங்கேயாவது போய், இன்றைக்கு அப்படி தானே. நம்ம நல்லா ஆகிக்கிறதுக்காக உழைக்கிறவனை விட அவனை விட நான் நல்லா ஆகிக்கிறதுக்கு உழைச்சி போய் மண்ணா போனவன் தான் கூட. நமக்கு தந்ததை வச்சு திருப்திப்பட்டு அல்லாஹ் எனக்கு ஏதோ தந்திக்கிறான், நான் திங்க பட்டினி இல்லாமல் வாழ்கிறேன், ஏதோ கூலிக்காவது ஒரு வீடு நமக்கு இருக்குது அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த லைஃப்பை எப்படியாவது கொஞ்சம் அப்படி எல்லா இடத்துல உதவி தேடிக்கிட்டு போனால் நம்ம சேஃப். இது அவன் கார் வாங்கினா எனக்கு மட்டும் ஏன் வாங்கலான்னு போட்டி போட்டுக்கிட்டு நாசமாக போன ஆளுக்கு தான் இன்னைக்கு கூட. நமக்காக வாழலை, அவனை முந்தணும், அவ்வளோதான். அல் முபாதரா என்பது உலக வாழ்க்கையில் நம்ம நன்மைக்காக பண்ணலாம், ஆனால் பொருளாதாரத்துக்காக பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? நமக்குரிய ரிஸ்க்கை அல்லாஹ் நமக்கு அமைச்சிட்டான், அவ்வளவுதான் உனக்குடா. நீ வானத்துக்கு போனாலும் பூமிக்கு வந்தாலும் செவ்வாய்க்கு போனாலும் அதான் உன்னோட ரிஸ்க். அல்லாஹ் சொல்றான் நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையில் நான் தான்டா பங்கு வைக்கிறேன், நீ ஒன்றும் செய்யலாது போ. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இப்படி சொன்ன உடனே என்ன நடக்குன்னு பாருங்க. இந்த காரூன் அல்லாஹ் செஞ்சான் ஃபஹஷஃப்னா பிஹி வபிதாரிஹில் அர்த், இந்த காரூனையும் அவன் வாழ்ந்த வீட்டையும் நாம் பூமிக்குள்ளே சொருகி விட்டோம். பூமிக்குள்ளே அப்படி ஊடும் ஆளும் சேர்ந்து போகுது. அதே ஊட்ட சொருகினா அவனை மட்டும் எடுத்திருந்தா பரவாயில்ல தானே. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சில விஷயங்கள் நம்ம அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது கொஞ்சம் பார்க்கணும். வீடுகள் பெருசாக விசாலமாக கட்டப்படாது அப்படி நான் சொல்லலை. அப்படி வேணாம், எவ்வளோ பெருசாலும் வீடு கட்டுங்க. சுலைமான் நபியோட வீட்டுக்குள்ளே போனால் தண்ணியா அல்லது டைல்ஸான்னு வழங்காமல் அந்த பொம்பளை பல்கிஸ்தான் என்ன செஞ்சாங்க, ஆடையை தூக்கினாங்கன்னா அவன் எவ்வளோ பெரிய கொல்ட்டி விடாய்க்கும். வீடு கட்டுறது தப்பில்லை, இந்த பெருமை அடிக்கிற நோக்கத்திலேயே சிலவங்க வீட்டை கட்டுவோம். ஆஜியார் தான் பெரிய வீடு ஊரில் அப்படின்னு காட்டணுமே, இது செய்யப்படாது. நம்ம விசாலமான வீடு கட்டலாம், அதெல்லாம் தப்பில்லை, எவ்வளோ வேணாலும் நம்ம செலவழிக்கலாம், அதில் எந்த தடையும் இல்லை. இல்லை இந்த எதுக்கு அவன் 5 பல்ப் முன்னுக்கு போட்டான், உனக்கு என்ன பிரச்சனை, அவன்கிட்ட காசு இது போடுறான், அது பெருமைக்காக செஞ்சாதான் பிரச்சனை. அவன் நல்ல வீட்டை கட்டுறான், நல்ல ஒரு அழகாக்குறான், நல்ல அழகாக பெயிண்ட் அடித்தா பெருமையா? அதெல்லாம் பெருமை இல்லை. எப்போ பெருமைண்டா, பெருமை அடிக்கிறதுக்குண்டே ஒருத்தன் வீடு கட்டுறான்னு வைங்களேன், அதுதான் பிரச்சனை. அதை நம்ம தேவைக்காக நல்ல அழகான ஒரு வீடு கட்டணும், அழகான சப்பாத்து போடணும், அழகான ஷர்ட் போடணும், அழகான வாகனம் வாங்கணும், நல்ல ஒரு புதுசாக டெஸ்லா வந்துக்குது, BMW வந்துக்குது, வாங்குங்க. இதெல்லாம் எந்த தடையும் கிடையாது. நம்ம இதுக்கு எந்த ஹராம் ஃபத்வாலாம் கொடுக்கக்கூடாது. ஆனால் அவன் விருப்பம், அவனுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்துக்கிறான். ஃபஹத்திஸ் பினிஅமத்தி ரப்பி, அல்லாஹ் உங்களுக்கு தந்த நியாமத்தை வெளியில் காட்டுங்க, சும்மா பிச்சைக்கார மாதிரியே தெரியப்படாது. நமக்கு அல்லாஹ் தந்திக்கிறான் தானே, வெளியில் காட்டுங்க, என்ன பிரச்சனை இல்லை. காட்டினா சலான் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, நம்மகிட்ட கேட்பாங்க, அப்படிலாம் இப்படியெல்லாம் பயந்தா உலகத்தில் வாழவே இல்லை. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றானா, ஃபஹஷஃப்னா பிஹி வபிதாரிஹில் அர்த், அவனையும் அவன் வாழ்ந்த வீட்டையும் நாங்கள் பூமிக்குள்ளே சொருகிவிட்டோம்.
ஃபமா கான லஹு மின் ஃபிஅத்தின் யன்சுரூனஹு மின் தூனில்லாஹ். அல்லாஹ் கேட்குறான், எவனாவது உதவி செய்யுங்களா பார்ப்போம். என்னமோ சொன்னீங்களே பெரிய ஆள் அல்லாஹ் சொல்றான், அவனுக்கு உதவி செய்யக்கூடிய யாரையும் நாங்கள் காணவில்லை. ஒமா கான மினல் முன்தஸிரின், அவனும் உதவி செய்யப்படலை. வ அஸ்பஹல்லதீன தமன்னவு மகானஹு ஃபில் அம்ஸ், நேற்றைய தினம் இவனை பார்த்து ஆசைப்பட்ட அந்த ஆள் கேட்கிறாங்களே, அவன் கொடுத்து வச்சவன், அவனை மாதிரி நமக்கு கிடைக்கப்படாதான்னு கொடுத்து வச்சவனை சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க எப்படின்னா, யகூலு வை கஅன்னல்லாஹ யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு அவன் அவன் ரிஸ்கை விசாலமாக கொடுக்கிறான், அவன் நாடுகிறவர்களுக்கு சுருக்கி விடுகிறான். லௌலா அன் மன்னல்லாஹு அலைனா, அல்லாஹ் எங்களை காப்பாற்றி விடவில்லை என்று சொன்னால் லஹஷப பினா, நாங்களும் இந்த பூமிக்குள்ள போய் நாங்களும் இதை பார்த்தா ஆசைப்பட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்றதை பார்க்குறோம். சொல்லி போட்டு அல்லாஹ் கடைசி அவர் வரியில் முடிக்கிறான், தில்க தாருல் ஆஹிரா, இதுதான் மறுமையினுடைய வீடு. நஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாத், இந்த பூமியில் குழப்பத்தையோ அல்லது வரம்பு மீறுதலையோ விரும்பாம பணிவாக வாழ்றவங்களுக்கு தான் அந்த சொர்க்கத்தை நான் ஆக்கியிருக்கிறேன். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், இறுதி முடிவு நல்லதாக முத்தகீன்களுக்கு தான் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் அவன் எல்லாம் தாண்டி போனால் அல்லாஹ் பிடிச்சிடும், அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம ஒவ்வொரு மனுஷனும் இல்லை ஊரைத்தான் அழிப்பான், நான் 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 அதுக்குள்ளே நினைக்கிறேன், அப்படி இல்லை, தனி மனிதனையும் அல்லாஹ் அழித்திருக்கிறான் என்பதை பார்ப்போம். அது மாத்திரமல்ல, வக்கம்மின் கரியத்தின் அஹ்லக்னாஹா, எத்தனை ஊரை நாங்கள் அழிச்சிக்கிறோம் அல்லாஹ் சொல்லலாம், எத்தனை ஊர்களை நாம் அழித்திருக்கிறோம். ஃபஜாஅஹா பஅசுனா பயாத்தன் அவ்ஹும் காயிலும், அந்த சமுதாயத்திரத்தில் அவர் இரவிலேயோ அல்லது பகலில் தூங்கிக் கொண்டிருக்கிற போது அவர்களுக்கு வேதனை வந்தது. ஃபமா கான தஅவாஹும் இது ஜாஅஹும் பஅசுனா, அவர்களுக்கு நம் தண்டனை வந்தபோது இல்லா காலு இன்னா குன்னா ஸாலிமீன், யா அல்லாஹ் நாங்கள் அநியாயம் பண்ணிட்டேன் அல்லாஹ் எங்களை அப்படின்னு அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு படை அழிச்சா சொல்ல, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், ஃபீல் யானையோடு வந்தாங்க, பெரிய ஒரு படை. அல்லாஹ் சொல்றான் எப்படி அழிச்சோண்டு பாருன்னு சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய அல்லாஹ் எப்படி அழிப்பான், எதால் அழிப்பான்? அல்லாஹ் சொல்றான், ஒமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு, அல்லாஹ்ட படையை அல்லாஹ்க்கு தான் தெரியும். நீங்கள் நினைக்கலாம் இப்படி அழிப்பான், காத்தால் அழிப்பானோ, மழையால் அழிப்பானோ, இல்லாட்டி வானத்தில் இடி விடுமோ, இல்லாட்டி கல் விடுமோ, எப்படி வேணால் அழிப்போம். கொசு போதும் மனுஷன் அழிக்க, ஒரு கொசு போதும். ஒருத்தர் அழிக்கணும்டா ஒரு கொசுவையே விட்டு அழிவிட்டோம். அப்போ அல்லாஹ்வுடைய படை அல்லாஹ் சொல்றான், ஒமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு, அவனோட ரப்போட படை எதுன்னு அல்லாஹ் தவிர யாருக்கும் தெரியாது. எந்த டைமில் என்னத்தால் வேண்டாலும் அழிச்சுடுவான்றதை பார்க்குறோம். இல்லாஹுவ ஒமாஹிய இல்லா திக்ரா லில் புஷ்ரா, அல்லாஹு தஆலா இதை ஒரு நன்மாராயமாக சொல்லி காட்டுறாங்க. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ளவனை பற்றி நீங்கள் என்னது பயம் இல்லாமல் இருக்கிறீங்களா? யக்ஷிப பிக்குமுல் அர்த், உங்கள் பூமிக்குள்ள உங்களை சொருக மாட்டான் என்று நீங்கள் அச்சமற்றிருக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா சொல்றான். கண்ணியமானவர்களே, நாம் அல்லாஹ்வை பயந்து, அல்லாஹ்ட தண்டனை எனி டைம் நமக்கு வரலாம். அது எந்த ரூபத்தில் வரலாம், நமக்கு மட்டும் வரலாம், அல்லது ஊருக்கு முழுக்கையும் வரலாம், அல்லது ஒரு சமுதாயத்துக்கு வரலாம், அல்லது நம்மளை சார்ந்தவங்களுக்கு வரலாம், அல்லது நம்மளோட குடும்பத்துக்கு வரலாம். இந்த பயத்தோடு நாங்கள் யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கையில் என்னை வாழவை யா அல்லாஹ், என் தவறுகளிலேருந்து என்னை காப்பாற்றி அல்லான்ற அந்த பயத்தோடு நாங்கள் வாழணும். இதுதான் நம்ம இந்த தலைப்பில், இது சுருக்கமான விஷயம்தான். வரலாறாக பேசுகிறதா இருந்தால் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே பேசலாம். இந்த சுருக்கமான விஷயம் உங்களுக்கு போதும்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி ஒரு வாரம் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு வரோம். போன வாரம் உங்களோட கையில் ஒரு பேப்பர் ஒன்று தந்தோம். இந்த பேப்பர் போன வாரம் அதுக்கு முதல் வரும் என்னது, ஒரு துவா ஒன்று நம்ம சொல்லி தந்தோம். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக் வ தஹவ்வுலி ஆஃபியத்திக் வ ஃபுஜாஅத்தி நிக்மதிக் வ ஜமீஇ சஹத்திக். யார் பாடமாக்கிறீங்க? யாருக்காவது பாடமா? முயற்சிங்க, ஒரு முறையாவது பேப்பரில் படிச்சுப்பீங்க தானே. முயற்சி செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை எல்லார்ட்டையும் நான் பேப்பர் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அப்படி மிஸ் ஆகினா இன்ஷா அல்லாஹ் நாங்கள் டிஎஸ்சி எங்களோட வாட்ஸ்அப் குழுமத்தில் இதை போடுவோம், மறுபடியும் போடுவோம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இந்த துவா முக்கியமான துவா. இதில் சிறப்புகளெல்லாம் நாங்கள் பேசி முடிச்சிட்டோம். இது ஒரு சகோதரருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் வாரத்தில் ஒரு நபி வழியை நாம் நடைமுறைப்படுத்துகிற நோக்கத்தில் நாங்கள் இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி இப்போ இந்த துவாவை ஞாபகம் வச்சுக்கணும். யாருக்கா பாடமா சொல்லிக்காட்ட தேவையில்லை, பாடமாக்கிக்கிறீங்களான்னு சொல்லுங்கள், நான் கேட்க மாட்டேன். கூப்பிடு இன்ஷா அல்லாஹ் பாடமாக்குங்க. ஏன்னா இதுதான் நம்மளுக்கு மறுமையாக இது. நம்ம எவ்வளோ விஷயத்தை பாடமாக்கி வச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம், தேவையே இருக்காது, பாடமாக்கி வச்சுட்டு இருக்கிறோம். சினிமா பாட்டே பாடம் நமக்கு. ஆனால் இது துவா, இது கண்டிப்பாக பாடமாக்கணும். அப்படி தானே எல்லாருக்கும் தானே. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அடுத்த விஷயம் என்னென்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அத்தஹியாத்தில் சலாம் கொடுக்க முன்னுக்கு 4 விஷயங்கள்லேருந்து துவா செய்வாங்க. 4 விஷயம் யாருக்காவது ஞாபகம் இருக்கா சொல்லலாமா? 4 விஷயத்துலேயே துவா செய்வாங்க, கண்டிப்பாக செய்வாங்க. நம்ம அத்தஹியாத்தெல்லாம் ஓதி முடிச்சுட்டு சலாம் கொடுக்க முதல்ல ரசூலுல்லாஹ் 4 விஷயங்கள்லேருந்து பாதுகாப்பு தருவோம். அதாபுல் கபர், அதாபு ஜஹன்னம், ஃபித்னத்துல் மஹ்யா வல் மமாத்தி, மஸீஹ் தஜ்ஜால். 4 விஷயம். ஒன்றும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கபர், யா அல்லாஹ் கபருடைய வேதனையிலிருந்து உன்னிடமிருந்து பாதுகாப்பு தரும். வ மின் அதாபின் நார்,
நரக வேதனைன்னு ஒரு இடத்த பாதுகாப்பு தரும். ஒமின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், வாழ்க்கை மரணம் இந்த ரெண்டின் சோதனைகளிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தருகிறோம். ஒமின் ஃபித்னத்தில் மசீஹித் தஜ்ஜால், மசீஹுத் தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்தும் பாதுகாப்பு தரும். முக்கியமான விஷயம் இந்த கபருடைய வாழ்க்கைக்கு தானே. ரசூலுல்லாஹ் ஒரு முறை தஅவ்வது பில்லாஹி மின் அதாபில் கபர்னா 3 முறை சொன்னாங்க. அதாபுல் கபர்லேருந்து பாதுகாப்பு தேடுங்க, கபருடைய வேதனை. ஏன்னா உஸ்மான் இப்னு அஃபான் நரகத்தை பற்றி சொன்னால் கூட அழமாட்டாங்க, கபர் அடிக்க வந்து அழ துவங்கிடும். எந்த அளவுக்குன்னு சொன்னால் அந்த தாடியெல்லாம் நனைகிற அளவுக்கு அவங்க அழுது தேம்பி அழுவாங்க. கேட்குறாங்க உஸ்மான் இப்னு அஃபான்ட்ட, அமீருல் மோமின் எதுக்கு நீங்கள் கபருக்கு வந்து அந்த அழுகுறீங்கன்னு. இல்லை, ஒரு மனிதனுடைய முதல் வீடு இதுதான், இதில் அவன் சேஃப்ண்டா, இதுக்கு புறவ அவன் வாழ்க்கை சேஃப் தானே. கபூரில் அவனுக்கு வேதனை இல்லாட்டி அங்கிட்ட நரகம்ன்ற கதையே இல்லை. இதுதான் முதல் வீடு, இதில் இருந்து அவன் தப்பிட்டான்டா, அதுக்கு பிறகு உள்ள வாழ்க்கை அவனுக்கு சரியாகும். இதில் தப்பு இல்லைன்னு சொன்னான், அதுக்கு புறவ அவன் வாழ்க்கையை அதாபு தான், அதனால தான் நான் அழுகுறேன்னு சொன்னான். அப்போ கபூர் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய சொன்னாங்க, தஅவ்வது பில்லாஹி மின் அதாபில் கபர், அடிக்கடி கபருடைய வேதனையிலேருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கன்றான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதிலேருந்து நம்ம அடிக்கடி பாதுகாப்பு தேடுறதுக்கான ஒரு வழிமுறை தான் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர் வ மின் அதாபின் நார் வ மின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத்தி வ மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். இந்த 4 விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. 2வது விஷயம் என்ன? அதாபுன் நார், நரக நெருப்பு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த நரகத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரம் வ முகாமன்றான். இந்த நரகம் இருக்கிற கொஞ்ச நேரம் நீங்கள் தங்குறதா இருந்தாலும் அது கெட்ட இடம், நீண்ட நாள் தங்குறதல்ல. ஒரு வினாடி கூட அந்த நரகத்துக்கு அல்லாஹ் என்னை அனுப்பிடாது என்று அல்லாஹ்விடத்தில் நரகத்துக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான், குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா. அங்கே அந்த நரகத்தில் அவர்களுடைய தோள்கள் கருகும் போதெல்லாம் வேறு ஒரு தோலை நாங்கள் மாற்றுவோம், எதுவுக்குள் அதாப், வேதனை அவர்கள் சுவைக்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா நரக வேதனை பற்றி சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் நாம இன்னும் ஒரு நேரம் அதை ஒரு தனி தலைப்பாக எடுத்து பேசுவோம். அதே மாதிரி ஒமின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், இந்த உலகத்தில் வாழும்போது எல்லா சோதனையும் வரும், பல ஃபித்னாக்கள் வரும், பல குழப்பங்கள் வரும். குடும்பத்தால் குழப்பம், மனைவியால் குழப்பம், பிள்ளைகளால் குழப்பம், அடுத்த வீட்டுக்காரனால பிரச்சனை, வாழ்க்கையில் எல்லா வகையான துன்பம் வரும். வியாபாரத்தில் பிரச்சனை, பாட்டனால் பிரச்சனை, எல்லா வகையான சோதனைகளில் இருந்தும் யா அல்லாஹ் என்னை காப்பாற்று. மௌத்துடைய சோதனை, மௌத்து என்பது நமக்கு இயற்கையாக மௌத்து வந்தால் ஓகே, நம்ம தௌபா செய்கிறதுக்கு, அதாவது திடீர் மரணங்கள், தௌபா செய்கிறதுக்கு அவகாசம் இல்லாத மரணங்கள், மரணத்தினுடைய அந்த சோதனைகள்லேருந்து நாம் பாதுகாப்பு தரு. ஒமின் ஃபித்னத்தில் மஸீஹுத் தஜ்ஜால், மஸீஹுத் தஜ்ஜாலுடைய ஃபித்னா. மஸீஹுத் தஜ்ஜால்ன்ற உடனே நம்ம நினச்சிடக்கூடாது மஸீஹுத் தஜ்ஜால் எப்போ வரா, உலக அழிய போகுது, அதுக்கு நீ எத்தனை வருஷம் நாம தான் மூத்தா போயிடுவோம், நம்மையே அதுக்கு பாதுகாப்பு தரும். ரசூலுல்லாஹ் மதீனாவில் இருந்த நேரத்தில் ஒரு நாள் தஜ்ஜாலை பற்றி சொன்னாங்க. சஹாபாக்கள் நினச்சாங்க, அதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னால் அந்த மதீனாவில் ஒரு தோட்டத்துக்குள்ளே நிற்கிறான் போல வந்து, அதாவது தஜ்ஜாலை பற்றி ரசூலுல்லாஹ் உயிரோடு இருந்த காலத்தில் இன்னைக்கு வந்துருவானோன்ற மாதிரி பயந்தாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். தஜ்ஜாலுடைய சோதனை என்பது மிக பயங்கரமானது. இன்ஷா அல்லாஹ் தஜ்ஜாலுடைய வரலாறு நாம் ஒரு நேரம் தனியாக படிப்போம். இன்ஷா அல்லாஹ் அது ஒரு நீண்ட நல்ல ஒரு வரலாறு ஒன்றும், நாங்கள் அதையும் படிப்போம். அப்போ இந்த 3 துஆவையும் கொஞ்சம் ஒரு சொல்லி பார்ப்போமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர் வ மின் அதாபின் நார் வ மின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். اللهم إني أعوذ بك من عذاب القبر ومن عذاب النار ومن شر فتنة المحيا والممات ومن فتنة المسيح الدجال. நான் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வரோன்னு நினச்சேன், மறந்துட்டு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இந்த துஆவையும், அதுக்கு வாரக்கிழமை ஒரு துஆவை நம்ம சொல்லுவோம். நம்ம துஆவை சொல்லிட்டு போகிறதல்ல, இந்த சுன்னாவை நம்ம அமல் செஞ்சால் தான் இதில் பெருமை. அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஜஅலன அல்லாஹு வ இய்யாக்கும் மிம்மன் யஹ்திமுல் இஸ்லாம் வ அஹ்லஹு, எங்களையும் உங்களையும் அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் பணிவிடை செய்யக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. நரக நெருப்பிலிருந்தும், கபருடைய வேதனையிலிருந்தும், உலக வாழ்க்கையினுடைய சோதனையிலிருந்தும், மௌத்தினுடைய சோதனையிலிருந்தும் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக என்று எனக்காகவும் உங்களுக்காகவும், அதே போல் இங்கே வருகின்றிருக்கிற தாய்மார்கள், சகோதரிகள், அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகள், நம்மை விட்டு பிரிந்து சென்ற நம்முடைய பெற்றோர்களுக்காகவும் துஆ செய்தவனாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஆதாமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் فاستغفروه إنه هو الغفور الرحيم.